ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஃபைஸ் அகாடமி. ஸோ நம்ம வொக்காபுலரி மாஸ்டர் கிளாஸோட கிளாஸ் 4 இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ட் பவர் மேடிசி புக்ல இருக்கக்கூடிய சாப்டர் 6. ஓகேவா? சயின்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம டோட்டலா 76 வேர்ட்ஸ் கவர் பண்ண போறோம். ஓகேவா? இந்த செஷன்ல 76 வேர்ட்ஸ் பார்க்க போறோம். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான கண்டென்ட் தான் நம்ம இந்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ரெகுலரா இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வேர்ட் பவர் மேடிசி புக்கை ஈஸியா உங்களால படிச்சு முடிக்க முடியும். ஓகேவா? எக்ஸாம்ல இந்த வேர்ட் பவர் புக்ல இருந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அதனாலதான் இந்த புக்கை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசிக்ல இருந்து இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ நம்ம படிக்கக்கூடிய வழி வந்துட்டு ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வே. ஓகேவா? இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா, படிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் அது வந்து மனசுல ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டா கூட இருக்கலாம். பட் என்னன்னா, நீங்க இங்க படிக்கும் போது அது எங்க இருந்து ஆரிஜின், அதோட ரூட் வேர்ட்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ எப்படி உருவாக்கிருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது நமக்கு அது லாங் டேர்ம் ரிட்டன்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய வேர்ட்ஸையும் நம்ம சேர்த்தே கத்துக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? எப்பவும் போல ரூட் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. லாஜி. ஓகேவா? LOGY லாஜி. அதே மாதிரி இஸ்ட்ன்னு சொல்றது அந்த பர்சனை குறிக்கும். லாஜி அப்படிங்கிறது அந்த ஸ்டடியை குறிக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி ER அப்படின்னாலும் ஒரு பர்சனை குறிக்கும். ERும் ISTயும் பர்சனை குறிக்கும். ஓகேவா? ஆஸ்ட்ராலஜிஸ்ட், ஆஸ்ட்ரானமர், ஜுவாலஜிஸ்ட், பாட்னிஸ்ட். ஸோ ISTன்னு முடிஞ்சிச்சுன்னா அது அந்த பர்சனை குறிக்கும். யார் அதை படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பர்சனை குறிக்கும். இங்க பாருங்க. ஸோ அப்போ லஜி அப்படின்னா அந்த ஸ்டடி, படிப்பை குறிக்கும். அதே இது IST அல்லது IST அல்லது ER அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பர்சனை குறிக்கும். யார் அதை படிக்கிறாங்க, அந்த படிப்பை படிக்கக்கூடிய பர்சனை தான் குறிக்கும். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டோம். லஜினா என்ன, ERனா IST அப்படிங்கிற ரூட் வேர்டுக்கான மீனிங் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. பயாலஜி அது அந்த படிப்பை குறிக்கிறது. ஆஸ்ட்ரானமிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட் அதெல்லாம் வந்து அந்த படிப்பை படிச்சவங்க, அந்த பர்சனை குறிக்கக்கூடியதான் IST ER அப்படின்னு முடிகிறது. இப்ப அடுத்த வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரான். ஆஸ்ட்ரான் அப்படிங்கிறது வந்து ஸ்டாரை குறிக்கும். ஆஸ்ட்ரோ அப்படின்னாலே ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நட்சத்திரம். ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரானாட் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. தென் ஜியோ. ஜியோ அப்படின்னாலே எர்த். ஓகேவா? பூமி அப்படின்னு அர்த்தம். ஜியோ. ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபினாலே நம்ம பூமியை பத்தி படிப்போம். ஓகே. ஜியோ அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எர்த். ஜியாலஜி, ஜியோகிராஃபி, ஜியோமெட்ரி இதெல்லாம் அந்த எர்த், பூமியை குறிக்கும். ஜியோ அப்படிங்கிறது. அடுத்து பயோஸ் அப்படிங்கிறது லைஃப் குறிக்கும், வாழ்க்கை. ஓகே, வாழ்வியலை குறிக்கும். ஓகே, லைஃப், லிவிங் இதெல்லாத்தையும் குறிக்கிறதா பயோ அப்படிங்கிற வார்த்தை. சரியா? சோ அடுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் பயாலஜி, பயோகிராஃபி, பயோப்சி அப்படிங்கிறது. பயோ அப்படின்னாலே லைஃப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ. ஆட்டோ அப்படின்னாலே சுயமா அப்படின்னு அர்த்தம். சுயமா பண்றது. ஓகே, அப்போ ஆட்டோ அப்படின்னா செல்ஃப், சுயமா. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆட்டானமி, ஆட்டோபயோகிராஃபி, அட்டாப்சி இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். சரியா? இப்ப அடுத்த ரூட் வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாமா? ஸோ ரூட் வேர்ட்ஸ்ல அடுத்து வந்து நோமோஸ். நோமோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரூலை குறிக்கும், இல்ல ஒரு லாவை குறிக்கும், ஒரு சட்டம் இல்ல ஒரு லா இதை குறிக்கும். இது இப்படிதான் இருக்கணும். ஸோ ஆட்டானமி அப்படின்னு இருக்கு. ஆட்டோனமஸ் காலேஜ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கும். அந்தந்த காலேஜுக்குன்னு ஆட்டோனமஸ் காலேஜுக்குலாம் தனி ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நார்மஸ் அப்படிங்கிறதுனாலே ரூல், லா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆர்டர் இப்படிதான் இருக்கணும், இப்படி அரேஞ்ச்மெண்ட், அந்த ஒரு ரெகுலாரிட்டி, இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் இதை வந்து ஃபாலோ பண்றதுதான் நோமோஸ் அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க. மெட்ரோனோம், ஆட்டோனமி அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து TOM. TOM அப்படிங்கிறது சின்னதா கட் பண்றது, சின்னதாக்குறது. கட், டு கட் அப்படின்னு அர்த்தம். ஆட்டம், அனாட்டமி, எபிடம், டைகாட்டமி. ஸோ ஆட்டம்னா என்ன, அணு. அது எப்படி இருக்கும், சின்னதா தான் இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து பெருசு, அதுல ஆனா ரொம்ப மைன்யூட்டான சின்ன, அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், அந்த ஆட்டம் அப்படிங்கிறதா இருக்கும். அனாட்டமி அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரை வந்து படிக்கிறது. ஸோ அப்போ நம்ம பாடி ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன சின்ன சின்ன பார்ட் இருக்கு அது எல்லாத்தையும் தனித்தனியா படிக்கிறதா இந்த அனாட்டமில வரும். சரியா? இதை பத்தி பாக்குறது தான் இந்த ஆட்டம் அப்படின்னாலே டு கட் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து டர்ம். ஆட்டம் இல்ல TOM.
ஓகேவா? இது ஆட்டம் சொல்லக்கூடாது, டிஓஎம்னு சொல்லணும். இதுல டிஓஎம் இந்த இடத்துல இருக்கு, இங்க டிஓஎம் இருக்கு. எபிட்டம், டைகோட்டம், டம், டிஓஎம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? அந்த டிஓஎம் அப்படிங்கிறது தான் எதை மீன் பண்ணும்? கட், சின்னதை. ஓகேவா? டு கட், சின்னதா கட் பண்றது அப்படிங்கிற மீனிங் வரும். ஓகேவா? ஒரு செடி இருக்கு, அதை கட் பண்ணிட்டு பார்த்தா என்ன? சோ அதுதான், அந்த இதுதான் என்ன, டம், டிஓஎம் அப்படிங்கிறது. அதே இது பிலோ அப்படிங்கிறது வந்து, பிலா அப்படின்னாலே பிடிச்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிலாந்திரபி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸை பிடிச்சிருக்கிறவங்க, லவ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மனுஷங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அதுதான் பிலோ அப்படின்னு சொல்லுவோம். அதே இதுக்கு முன்னாடி ஹேட்டுன்னு ஒண்ணு பார்த்தோம். மிஸ்ஸோ அப்படிங்கிறது ஹேட்டுன்னு பார்த்தோம். ஹேட்டுக்கு என்ன பார்த்தோம்? மிஸ்ஆந்த்ரப், மிஸ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் ஹேட்டுக்கு. ஸோ அப்போ ஹேட்னா மிஸ்ஸோ அப்படின்னு பார்க்கணும், சொல்லணும். அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதுக்கு பிலாந்திரபி, பிலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், பிலோ. ஓகே. அடுத்து ஜூன் அல்லது ஜூ அண்ட் ஜூ அப்படின்னாலே ஜூன் அப்படிங்கிறது, ஜூ அப்படிங்கிறதே அனிமலை குறிக்கும். அதே இது பிஓடி, பாட் அப்படிங்கிறது என்ன குறிக்கும்? பிளான்ட்டை குறிக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஜூ அப்படின்னா அனிமல், பாட் அப்படிங்கிறது பிளான்ட். அடுத்து சோசியோ அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். சோசியோனாலே என்ன? சொசைட்டி, சமூகம். ஓகேவா? சோசியோ அப்படிங்கிறது சமூகத்தை குறிக்கும். தென் சிமா, இது வந்து மீனிங், இது நமக்கு தேவையில்ல. சோசியோங்கிறது நல்லா பாத்துக்கோங்க, சோசியாலஜி. செமா அப்படிங்கிறது மீனிங்னு வந்திருக்கு. ஓகேவா? செமா அப்படின்னா மீனிங். ஓகேவா? ஓகே. ஒரு இதுக்கு பொருள், அது செமா. செமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு பார்ப்போம். செமாண்டிக்ஸ் அப்படின்னா வந்துட்டு மீனிங்கை குறிக்கும். சோசியோ அப்படின்னா சொசைட்டியை குறிக்கும். ஓகேவா? சோசியோ அப்படிங்கிறது சொசைட்டியை குறிக்கும். ஸோ அப்போ ஓவராலா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சாப்டர் 6ல இருக்கக்கூடிய கோர் வேர்ட்ஸ் எல்லாத்தையும், அதாவது ரூட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோர் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? கோர் வேர்ட்ஸ், இந்த ரூட் வேர்ட்ல இருந்து உருவான கோர் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ நம்ம முன்னாடி கிளாஸ்லயே பார்த்திருப்போம். ஆந்த்ரோ அப்படின்னா, இன்னைக்கு அதுல இல்ல. ஆந்த்ரோ அப்படின்னாலே வந்து ஹியூமன் கைண்ட், மேன் கைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆந்த்ரோ அப்படின்னாலே, ஓகேவா? ஆந்த்ரோ அப்படின்னாலே மேன், ஹியூமன். இதுல ஆண் பெண் எல்லாமே வருவாங்க, சரியா? ஹியூமன். ஆந்த்ரோபோ அப்படின்னாலே ஹியூமன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. லஜிஸ்ட்னா என்ன? லஜிஸ்ட்னா என்ன? ஸ்டடி. சோ அப்போ ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா யாரு? ஹியூமனை பத்தி படிக்கிறவங்க. ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட் இஸ் கால்ட் ஆந்த்ரோபாலஜி. அதை படிக்கிற பர்சனுக்கு பேரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். சோ அப்ப இதை எப்படி சொல்லுவோம்? ஆந்த்ரோபாலஜி. இது அந்த படிப்புக்கு பேரு, ஸ்டடி ஆஃப் ஹியூமன் கைண்ட், அந்த படிப்புக்கு பேரு. அந்த இதை படிச்சவங்களை என்ன சொல்லுவோம்? ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இஸ்ட்னு முடிஞ்சாலே என்ன? அது அந்த பர்சனை குறிக்கும், யார் அதை படிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த பர்சனை குறிக்கிறது இஸ்ட் அப்படின்னு முடியும். அப்போ ஆந்த்ரோ அப்படிங்கிறது ஹியூமன் கைண்ட், லஜி அப்படிங்கிறது அதை பத்தின படிப்பு, இஸ்ட் அப்படிங்கிறது அது யார் அதை படிச்சாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு வேர்டை இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிக்கும்போது, அந்த ரூட் வேர்டை பேஸ் பண்ணி படிக்கும்போது எவ்வளோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா? கண்டிப்பா உங்களால இது எப்பவுமே மறக்காத அளவுக்கு உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? ஓகே. ஒரு தடவை படிக்கிறது தான். ஒரு தடவை படிச்சுட்டு நீங்க என்ன ஒரு ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதும். ஸோ இந்த வக்காப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்பவுமே லைஃப் லாங் மறக்காம இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அந்த புக்கையுமே புக் அப்படி கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? நிறைய பேருக்கு அந்த புக்கை வந்து எடுத்த உடனே வாசிக்க முடியாது. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கொஞ்சம் போக 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 நிறைய வந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புக்கை வந்து ஈஸியா வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் போக முடியும். ஆனா நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் எப்படி இருக்குது? பிகினர்ஸும் படிச்சுக்கலாம், பிகினர்ஸும் ஈஸியா இதை வந்து கத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ரூட் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி பாக்குறோம், கோர் வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் அதை பத்தி ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுக்குறோம். ஸ்டோரிலாம் அந்த புக்ல கிடையாது, ஆனா நான் வந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்டோரியை வச்சு கொடுக்குறேன். ஸோ ஸ்டோரி வச்சு படிக்கும்போது நம்ம அதோட வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் நமக்கு அந்த சென்டென்ஸோட படிக்கும்போது இன்னும் நமக்கு ரிட்டைன் பண்றதுக்கு ஞாபகம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாத்தையும் பாக்குறோம். ஓகே. தென் ஃபைனலா எக்ஸசைஸ் போடுறோம். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்மேட்ல நீங்க இந்த ஒக்காபுன்னு இல்லை, இந்த புக்கோட ஒக்காபுன்னு இல்லை, எல்லா ஒக்காபையுமே உங்களுக்கு சப்போஸ் ஒக்காபு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் பிகினர் இல்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்மேட்ல படிச்சு பாருங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டைன் பண்றதுக்கு, அந்த ஒக்காபு மறக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த வேர்டு பார்க்கலாமா? சோ இந்த வேர்ட்ல இன்னும் பேலன்ஸ் டீடைல்ஸ் பார்த்தலாம்.
அதாவது இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடீஸ் ஹியூமன் பீயிங்ஸை பத்தி படிக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸோட ஒரிஜின், அவங்க சொசைட்டி எப்படி இருந்துச்சு, கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல மக்கள் எப்படி தோன்றுனாங்க, அது எப்படி வந்து ஒரு சொசைட்டியா சமூகமா வாழ்ந்தாங்க, நாகரிகத்தோட எப்படி வந்து அவங்களோட சிஸ்டம் எல்லாம் டெவலப் பண்ணி அந்த ஊரை வந்து டெவலப் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. அந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா சோ ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாமே, அதாவது அவங்க வீடு கட்டுறதுல இருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான இதுல ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்ல. சோ அதுதான் பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல சொல்லலாம். அதே மாதிரி கல்ச்சர், அவங்களுக்கும் கல்ச்சர் இருந்திருக்குல்ல. சோ ஒரு பசுபதி மகாதேவா அப்படிங்கிற ஒரு காட் எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி அவங்களும் ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோ அப்ப அதெல்லாம் பத்தி படிக்கிறது, ஹியூமன் பீயிங்கோட ஓவரால் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை முறையை படிக்கிறது தான் என்னன்னா இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த படிக்கிறவங்களுக்கு பேரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். சோ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹியூமன் கைண்ட், இவங்க யாரு? ஹியூமன் கைண்ட பத்தி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடியோட அந்த படிப்போட மாணவர்கள் அப்படி சொல்றாங்க. அடுத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the anthropologist lived with tribe for a year. ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்னன்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கூடயே போய் வந்து ஒரு வருஷம் வாழ்ந்திருக்காங்களாம். ஓகேவா? அவங்க கூடயே இருந்துட்டா தானே அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க எப்படி எந்த கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க, எப்படி தன்னைத்தானே வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் கத்துக்க முடியும். ஸோ கூடவே இருந்திருக்காங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜி கம்பஸ் ஹியூமன் கல்ச்சர்ஸ். இவங்களோட மெயின் வேலையே என்னன்னா அப்ப எப்படி கல்ச்சர் இருந்துச்சு, இப்ப எப்படி கல்ச்சர் ஆயிருக்குது அப்படிங்கறத சேஞ்ச் பண்றதுதான் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டோட வேலை. ஓகேவா? கம்பேர் பண்றது. ஓகே, சோ அப்ப இதுல ஃபேமிலி வேர்ட்ஸ் பாருங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிறது அந்த பர்சனை குறிக்கும், யார் அந்த படிப்பை படிச்சிருக்காங்கிறது. ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது அந்த படிப்பு. அப்புறம் ஆந்த்ரோபாலஜிக்கல் அப்படிங்கிறது அது எப்படிப்பட்ட படிப்பு, ஹியூமன் கைண்ட பத்தின படிப்பு, அது சார்ந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றதா அட்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்த வேர்ட் பார்க்கலாம். அடுத்த வேர்ட் பாருங்க, ஆஸ்ட்ரானமர். சோ ஆஸ்ட்ரான் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஸ்டார் அப்படின்னு பார்த்தோம், நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம். ஆஸ்ட்ரானமர், ஆஸ்ட்ரானமர் இப்பதான் பார்த்தல. இஆர்னு முடிஞ்சா என்னது? இஆர்னு முடிஞ்சா ஒரு பர்சன் யார் அந்த படிப்பை படிச்சிருக்காங்களோ அந்த பர்சனை குறிக்கும். அப்போ ஆஸ்ட்ரானா ஸ்டாரு, இஆர்னா அந்த பர்சன். அப்போ ஆஸ்ட்ரானமரை சேர்த்து சொல்லுங்க, ஸ்டாரை பத்தி படிப்பாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ரானமர் யாரு? ஸ்டாரை பத்தி படிச்சிருப்பாங்க. ஓகேவா? நட்சத்திரங்களை படிக்கிறது மூலமா, நட்சத்திரங்களை ஆய்வு செய்யறது மூலமா இவங்க வந்து அந்த படிப்பு படிப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதோட மீனிங் இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A scientist who studies the stars, planets and physical universe. ஓவராலா இந்த பிசிக்கல் யூனிவர்ஸ் நமக்கு பூமிக்கு மேல இருக்குல்ல, இந்த யூனிவர்ஸ வந்து இவங்க வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அது ஸ்டார் எப்படி இருக்குது, ஸ்டார் எந்தெந்த அலைன்மெண்ட்ல இருக்குது, அதை வச்சு படிப்பாங்கல்ல. ஸோ அதை வச்சு ஃபியூச்சரை கூட கணிக்க முடியும். அதுதான் அதை பற்றி படிக்கிற படிப்பு தான் என்னன்னா ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரானமர். இந்த இருக்கும் பாருங்க, ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது அந்த படிப்புக்கு பேரு. ஓகேவா? இங்க கூட எழுதிடு. ஆஸ்ட்ரானமி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்ட்ரானமர் அப்படின்னா யார் அதை படிக்கிறாங்க, அந்த பர்சனை குறிக்கக்கூடியது ஆஸ்ட்ரானமர். ஓகே, ஆஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் பிரபஞ்சத்தை ஆராயும் வானியல் அறிஞர். இவங்க பேர் என்ன? தமிழ்ல என்ன சொல்றாங்க? வானியல் அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வானியல் அறிஞர். சோ ஸ்டார், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்டாரு, நோமோஸ் அப்படின்னாலே லா, அரேஞ்ச்மெண்ட், அதாவது ரூல். ஓகேவா? ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட், ஸ்டார்ஸோட எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்கிற அந்த ரூல் படி. இப்போ ராகு கேது 5ஆம் இடத்துல இருக்குது, 2ஆம் இடத்துல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு அரேஞ்ச்மெண்ட், அது ஒரு ரூல் தானே. சோ இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் நோமோ அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஆஸ்ட்ரோனா ஸ்டாரு, நோமோனா லா அல்லது அரேஞ்ச்மெண்ட் குறிக்கும். சோ அப்போ இஆர்ங்கிறது ஒரு பர்சனை குறிக்கும். சோ அப்ப இது எல்லாத்தையும் படிக்கிறவங்க தான் யாரு? இந்த ஸ்டாரோட அலைன்மெண்ட், அரேஞ்ச்மெண்ட் படிக்கக்கூடியதான் யாரு? இவங்க ஆஸ்ட்ரானமர் அப்படிங்கிறவங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அடுத்து இவங்க இதுல வந்து என்னன்னா ஸ்டார் கேசர். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மல், இதெல்லாம் வந்து இதுக்கு டைரக்ட் சினானிம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மலா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸ்டார் கேசர்னா ஸ்டார் பார்த்து
பார்த்துட்டே இருக்கிறவங்க. இப்போ ஸ்டார் கேசிங் பண்றாங்க. இப்போ வந்து வீட்டு டெரஸ்ல வந்து படுத்துட்டு மேல பார்த்துட்டே இருந்தோம்னா அதுவே ஒரு ஸ்டார் கேசிங். ஓகே, ஸ்டார் பாக்குறது. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். ஓகே, இது ரிலேட்டடான வேர்டு. ஆனா இவங்களை வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ரிலேட்டடான வேர்டு. அடுத்து இவங்க சயின்ஸுக்கும் இவங்களுக்கும் ரிலேட்டட் இருக்காது. ஓகேவா, இவங்க வந்து சயின்டிபிக்கா போக மாட்டாங்க. ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட லாஸ் வந்து சயின்டிபிக்கா இருக்காது. அது வேற மாதிரி இருக்கும். நம்ம அதை தான் ஜோசியம் அப்படிலாம் சொல்லுவோம். பட் இது வேற. ஓகே, சயின்ஸ்ல இருந்து இது கொஞ்சம் மாறுபட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ இப்ப அடுத்து பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க டெலஸ்கோப் யூஸ் பண்ணி வானத்தை பார்த்து தானே படிக்கிறாங்க. புக்ஸ் பார்த்தோ ஏதோ தியரிஸ் பார்த்தோ அது மாதிரி எல்லாம் படிக்கல இவங்க. அப்போ இவங்க வந்து சயின்ஸ்ல இருந்து வேறுபட்டவங்க. இங்க பாருங்க, ஆஸ்ட்ரானமர் டிஸ்கவர்ட் எ நியூ கமெட். ஒரு புது இதை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, புதுசா ஒரு கோல் இருக்கிறத கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இவங்க என்ன இது அப்போ இவங்களை வந்து சயின்டிஸ்ட் சொல்லிடுமா? இல்ல, சயின்டிஸ்டுக்கும் ஆஸ்ட்ரானமருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து ஆஸ்ட்ரானமர்ஸ் யூஸ் பவர்ஃபுல் டெலிஸ்கோப்ஸ். ஓகேவா, இவங்க வானத்தை பார்த்து தானே இவங்களோட ஆராய்ச்சியே இருக்கும். வானத்தை பார்த்து தானே இவங்களோட படிப்பே இருக்கும். அப்போ இவங்க வந்து பவர்ஃபுல்லான டெலிஸ்கோப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அது ஒரு எக்ஸாம்பிள். தென் இதுல பார்த்துட்டோம், ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து போகலாம். அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட். ஜியாலஜி, ஜியோ அப்படின்னாலே அதாவது ஒவ்வொரு வேர்டையுமே அப்படி நீங்களே ஸ்பிளிட் பண்ணி பாருங்களேன், உங்களால ஈஸியா அதோட மீனிங் கண்டுபிடிச்சிட முடியும். ஜியோ அப்படின்னா என்ன? எர்த். லஜினா என்ன? படிப்பு. ஐஎஸ்டினா என்ன? அந்த பர்சன். அப்போ எர்த்த பத்தின படிப்பு படிச்ச பர்சன் தான் யாரு? இந்த ஜியாலஜிஸ்ட். ஓகேவா, சோ அடுத்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடீஸ் த எர்த், இட்ஸ் ராக்ஸ், சாயில், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹிஸ்டரி. இதெல்லாம் பத்தி படிக்கிறவங்க தான் யாரு? இந்த ஜியாலஜிஸ்ட். ஓகேவா, ஜியாலஜிஸ்ட் அப்படின்னாலே ராக்ஸ், எர்த்ல இருக்கக்கூடிய ராக்ஸ், சாயில், ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே படிக்கிறவங்க தான் இவங்க. ஓகே, அடுத்து இதோட வேர்ட் பில்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ எர்த், அந்த லஜினா என்ன, ஐஎஸ்டினா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இவங்களை வந்து எர்த் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். ஓகேவா, இதுக்கு ஒரு சினானிம் என்ன அப்படின்னா எர்த்த பத்தி படிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். சரியா, அதனாலதான் இங்க கொடுத்திருந்தோம். அவங்க எர்த்த பத்தி படிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஜியாலஜிஸ்ட் சொல்லிடுறோம். அப்போ ஸ்பேஸ பத்தி படிக்கக்கூடிய சயின்டிஸ்ட ஆஸ்ட்ரானமர்னு சொல்லிடலாமா? இல்ல, இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆஸ்ட்ரானமர் அப்படிங்கிறது ஜஸ்ட் நட்சத்திரத்தோட பிளேசஸ் வச்சு அதை படிக்கிறவங்க ஆஸ்ட்ரானமர். அவங்கள ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் வேற. ஸ்பேஸ்க்கு நம்ம சுனிதா வில்லியம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போறாங்கல்ல, அவங்க வேற. அவங்க தான் ரியல் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். ஆஸ்ட்ரானமர் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் கிடையாது. ஓகேவா, ஆனா ஜியாலஜிஸ்ட் நம்ம எர்த் சயின்டிஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஜியாலஜிஸ்ட் எர்த் சயின்டிஸ்ட்னாலும் ஜியாலஜிஸ்ட்னாலும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் அவங்க படிக்க போறாங்க. ஓகே, அப்ப வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம ரூட் வேர்டை பேஸ் பண்ணி அந்த வித்தியாசத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட், ஏன் இவங்க ஆஸ்ட்ரானமர் ஏன் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் கிடையாதுன்னு சொல்றோம். இப்ப எங்க பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள், த ஜியாலஜிஸ்ட் எக்ஸாமின்ட் த ராக் ஸ்ட்ரேட்டா. ஓகேவா, ராக்கோட ஸ்ட்ரக்சரை எக்ஸாமின் பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, ராக்னா என்ன, நம்ம பூமியோட ஸ்ட்ரக்சர், ஓவரால் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இவங்க வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஆயில் ஃபிலிம்ஸ் ஹையர் ஜியாலஜிஸ்ட். இது ஒரு முக்கியமான வேர்டு. இப்ப கூட ஆயில் வந்து இந்தியாவில எங்க கிடைக்குதுன்னு சொல்லி அந்தமான் நிக்கோபார்ல எல்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து யார் பண்ணுவாங்கன்னா ஜியாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் யாரு? எர்த்த ஆராய்ச்சி பண்றவங்க. ஓகே, அடுத்து ஜியாலஜிஸ்ட். ஜியாலஜி அப்படிங்கிறது அதோட படிப்பை குறிக்கிறது ஜியாலஜி. அந்த பர்சனை குறிக்கக்கூடியது ஜியாலஜிஸ்ட். ஜியாலஜிக்கல் அப்படிங்கிறது இப்போ ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி, ஜியாலஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ், எப்படிப்பட்ட அப்படிங்கிறதுக்கு மீனிங் வர்றதா தான் அதை சொல்லுவோம். ஓகேவா, அது எப்படிப்பட்ட சொசைட்டி, அது ஒரு ஜியாலஜிக்கல் சொசைட்டி, ஆஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நவுனை பத்தி பேசுற மாதிரி வரும் இந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜிஸ்ட். சோ பயோ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பயோ அப்படின்னாலே லைஃப், லஜினா படிப்பு. அப்ப லைஃப பத்தின படிப்பு. ஓகேவா, அதான் இங்க கொடுத்திருப்பாங்க லைஃப். பயோ அப்படின்னாலே லைஃப் அப்படின்னு அர்த்தம். A scientist who studies living things. ஓகேவா, வாழ்க்கை, லிவிங், உயிருள்ள பொருட்களை வந்துட்டு படிக்கிறது. ஓகேவா, லிவிங் பீயிங் படிக்கிறது, ஹியூமன் பீயிங்க பத்தி. அது ஹியூமன் பீயிங் மட்டும் இல்ல, அது செடியா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம். சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆல் லிவிங் திங்ஸை பத்தி படிக்கக்கூடியதான் பயாலஜி.
அப்படின்னு சொல்லுவோம். பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றது அந்த பர்சனை குறிக்கும். ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்மலா பேசிக்காவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பயாலஜி அப்படிங்கிற வார்த்தை. தென் இவங்கள லைஃப் சயின்டிஸ்ட்னு சொல்றாங்க. லைஃப் சயின்டிஸ்ட்னு ஏன் சொல்லலாம்? ஏன்னா இவங்க வந்து லைஃபை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஓகேவா? ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி, ஹியூமன் பீயிங்ஸோட இது எப்படி, அதாவது அனிமல்ஸ் எப்படி, பிளான்ஸ் எப்படி, பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே லிவிங் திங்ஸ்ல வந்துரும்ல. ஓகேவா? உயிருள்ள பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, உயிருள்ள வாழ்க்கை அப்படிங்கிறது. சோ அப்போ அடுத்து இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. த பயாலஜிஸ்ட் ஸ்டடீட் செல் டிவிஷன். ஓகேவா? செல் டிவிஷனை பத்தி பயாலஜிஸ்ட் படிச்சாங்க. இதெல்லாம் தானே நம்ம படிக்கணும். ஓகேவா? பயாலஜில இதெல்லாம் தானே படிப்போம். ஓகேவா? அடுத்து மரைன் பயாலஜிஸ்ட் ட்ராக்ஸ் வேல்ஸ். ஓகேவா? இப்போ மரைன் பயாலஜி இருக்கிறவங்க என்னன்னா மரைன்ல இருக்கக்கூடிய ஹியூமன் அனிமல்ஸ் எல்லாம் வந்து மரைன்ல இருக்கக்கூடிய வேல்ஸ், ஷார்க்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்றது, அதெல்லாம் எக்ஸாமின் பண்றவங்க யாரு? இந்த மரைன் பயாலஜிஸ்ட். ஓகே. அடுத்து பயாலஜிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்கும், பயாலஜிங்கிறது ஸ்டடியை குறிக்கும், பயாலஜிக்கல்ங்கிறது அட்ஜெக்டிவ். அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டனிஸ்ட். பாட் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தோம். பாட் அப்படிங்கிறது என்ன? பிளான்ட். ஓகேவா? செடி, செடி, தாவரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ பாட் அப்படிங்கிறது தாவரம். இஸ்ட் அப்படின்னா என்ன? இஸ்ட்னா பர்சன். அப்ப தாவரங்களை பத்தி படிக்கக்கூடிய பர்சன். ஓகே, அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாட். இது வந்து என்ன? இது வந்து என்ன? பிளான்ட் அல்லது ஹெர்ப்ஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. ஓகே. சோ இவங்களை என்ன சொல்றாங்க? தாவரவியல் அறிஞர், தாவரங்களை ஆராயும் தாவரவியல் அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இவங்களை வந்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் யாரு? சுவாலஜிஸ்ட். பிளான்ட்ஸை பத்தி படிச்சா பாட்னிஸ்ட், அனிமல்ஸ் பத்தி படிச்சா சுவாலஜிஸ்ட். அப்படியே ஆப்போசிட். அடுத்து இந்த பாட்டனிஸ்ட் கேட்டலாக்டு ரேர் ஆர்கிட்ஸ். ஓகேவா? புது வகையான செடிகள்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இவங்க வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இவங்களோட மெயின் வேலையே என்னன்னா இந்தந்த செடியை அந்தந்த இது அது டாக்ஸானமிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படி எல்லாம் பார்த்திருப்போம். அதுல எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதா இவங்களோட மெயின் வேலையே இருக்கும். எந்தெந்த செடி எந்தெந்த இதுல இருந்து உருவாகி வருது, எந்தெந்த ஃபேமிலியோட சேர்ந்தது அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதா இவங்களோட மெயின் வேலையே இருக்கும். பாட்டனிஸ்ட் ஐடென்டிஃபைட் த அன்னோன் ஃபர்ன். தெரியாத செடிகளையுமே இவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இது என்ன, இது எதுல, இது இந்த செடியோட பேர் என்ன, இது எதுல இருந்து வந்தது அப்படிங்கிற எல்லாமே இவங்க வந்து அந்த செடியை பத்தி எல்லாமே படிக்கிறது தான் யாரு? இந்த பாட்டனிஸ்டோட வேலையே. பாட்டனிஸ்ட், பாட்டனி, பாட்டனிக்கல். சோ இது எல்லாமே பொட்டானிக்கல் அப்படின்னு தான் சொல்லுவோம். பாட்னி, ப்ரொனன்சியேஷன் வேற இந்த இதுல கொடுத்துட்டு பாருங்க. பாட்டனிஸ்ட், பாட்டனிஸ்ட். ஓகே, பாட்டனிஸ்ட், பாட்டனி. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாலஜிஸ்ட். ஓகே, ஜூலஜிஸ்ட். இதுல பாருங்களேன், ப்ரொனன்சியேஷன் வந்து நமக்கு உங்களுக்கு எப்படி வருதோ அதான் ப்ரொனன்சியேஷன். எப்பவுமே ப்ரொனன்சியேஷன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அசென்ட் இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வரல, இங்கிலீஷ்காரங்க அளவுக்கு நமக்கு ப்ரொனன்சியேஷன்லாம் வரணும் இல்லை. நமக்கு என்ன வருமோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த அட்வான்ஸ்டு அந்த அசென்ட்லாம் வந்துடும். ஓகேவா? அப்ப எப்பவுமே இங்கிலீஷ் பேசுறதுக்கு வந்து ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு வந்து அந்த அசென்ட் வர மாட்டேங்குது அப்படிலாம். ஓகே, நீங்க நார்மலா என்ன பேசுறீங்களோ அது பேசு. ஓகே, ஏதாவது தப்பா இருக்கும் பட்சத்துல நீங்களே உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல இது தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றோம், இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கறது நீங்களே கத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு டிரான்ஸ்லேட்டர் எல்லாமே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எல்லாம் இருக்கு. அதுல நீங்க வந்து அதே வாசிக்க வச்சு கூட கேட்டுக்கலாம். இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நம்மள நெட்லயே கத்துக்கலாம். ஓகேவா? சரியா? அதுக்காக தான் நான் அந்த ப்ரொனன்சியேஷன் தனியா ஒரு இதை வந்து கொடுத்துருந்தேன். இந்த புக்லயுமே இருக்கும். ஸோ நானும் தனியா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஓகே, நீங்க எல்லாருமே அந்த ப்ரொனன்சியேஷனை தெரிஞ்சுக்கலாம். அந்த சிலபிள் எப்படி வந்து எந்தெந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல அதை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப அடுத்து சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடீஸ் அனிமல்ஸ், தேர் பிஹேவியர், பயாலஜி அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ். இது எல்லாத்தையும் படிக்கிறது தான். அனிமல்ஸ் பத்தி, அனிமலோட பிஹேவியர், அதோட பயாலஜி அண்ட் அதோட கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது தான். பயாலஜினாலும் இந்த இடத்துல என்ன வந்துடும், பாட்னிக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே பயாலஜினா என்ன, லைஃப். பயோ அப்படின்னா லைஃப். அப்ப அந்த லைஃப்ல பிளான்ட்டும் வரும், அனிமலும் வரும். அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இங்க அனிமல்ஸோட பயாலஜியை படிக்கிறாங்க, அங்க பிளான்டோட பயாலஜி. பிளான்ட் பயாலஜி, அனிமல் பயாலஜி வேற. சரியா? அனிமலோட லைஃபை பத்தி படிக்கிறது அனிமல் பயாலஜி, அததான் சுவாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் இவங்கள அனிமல் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அவங்கள என்னன்னு சொன்னா பிளான்ட் சயின்டிஸ்ட். பிளான்ட் சயின்டிஸ்ட், இவங்க அனிமல் சயின்டிஸ்ட். சிம்பிள். The zoologist tracked line. அவங்க வந்து பிளான்ட்ஸ் ஆராய்ச்சி பண்ணாங்க, பிளான்ட்டை ட்ராக் பண்ணுவாங்க, பிளான்ட்டை கண்டுபிடிப்பாங்க, பிளான்ட்டை கிளாசிஃபை பண்ணுவாங்க. இவங்க அனிமல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, அனிமல்ஸ் வந்து
கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க சுவாலஜிஸ்ட் பண்றது. ஓகே, சுவாலஜிஸ்ட், சுவாலஜி, சுவாலஜிக்கல் எல்லாமே நமக்கு நார்மலா தெரியும். ஓகே, இந்த ஃபேமிலி வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நவுன் எந்த இடத்துல போடணும், அட்ஜெக்டிவ் எங்க போடணும் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இந்த வேர்டு, இந்த 3 வேர்டு இருக்குல்ல, இது கொடுத்துட்டே வரல, இது நான் ஏன் ரிப்பீட்டடா ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டே இருக்கேன், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் சொல்லிட்டே இருக்கேன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம மீனிங் கத்துக்கிறதுக்கு அப்புறம் மெயின் வந்து இதுதான். சரியா? சோ இப்ப என்டமாலஜிஸ்ட், இது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். ஓகேவா, என்டமோ அப்படின்னாலே, என்டமான் அப்படின்னாலே இன்செக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்செக்ட் பூச்சி. அப்ப என்டமாலஜினா பூச்சிகளை பத்தி படிக்கிறது. ஓகே, கட் அந்த பூச்சிகளை அப்படி அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி டைரக்டா பார்த்து நம்மளால படிக்க முடியும், இல்ல அதை கட் பண்ணி அதுல என்ன இருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னன்னா இந்த என்டமாலஜிஸ்டோட வேலையே. ஓகேவா, சோ பூச்சிகளே ஆராயும் பூச்சியியல் அறிஞர், தாவரவியல் அறிஞர், உயிரியல் அறிஞர் அப்படிலாம் சொல்ற மாதிரி இவங்க வந்து பூச்சியியல் அறிஞலாம். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, the entomologist studied the bee colony. So தேனீக்கள் வளர்ப்பு பத்தி படிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து an entomologist estimated time of death from insects. ஓகே, இன்செக்ட்ஸ் எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை இன்செக்ட்ல வருமா தெரியல, பட்டர்ஃப்ளை எதுல வரும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி இதெல்லாம் அதோட வால், அதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க வந்து படிக்கிறாங்க. ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். பட்டர்ஃப்ளை வந்து இன்செக்ட்ல வருமா, அது வேற இல்ல அனிமல் இதுல வரும் அப்படிங்கறத, எந்த கேட்டகரியில வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் எல்லாரும். சரியா? இப்போ என்டமாலஜிஸ்ட்னா அந்த பர்சன், இது என்டமாலஜி அப்படிங்கிறது இந்த படிப்பு, என்டமாலஜிக்கல் அப்படிங்கிறது அது அட்ஜெக்டிவ்ல வரும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பிலாலஜிஸ்ட். தான் சொல்லணும் இது. ஓகே, பிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாரு? பிலோ அப்படின்னாலே லவ்னு பார்த்தோம். பிலாந்திரபிஸ்ட் அவங்கள லவ் டு மேன்கைண்ட். சோ அப்போ லவ் அப்படிங்கிறது அர்த்தம். லஜி அப்படின்னாலே என்ன? படிப்பு. அப்போ பிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறது யாரு? இவங்க யாருன்னா, இவங்க மெயின் பிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஓவராலா சொல்லும் போது இதை தனியா பார்த்தா நமக்கு மீனிங் வராது. ஏன் சொல்லுங்க? பிலோ அப்படின்னா லவ் அப்படிங்கிறது குறிக்கும், லஜி அப்படின்னா படிப்பு. என்ன லவ் பத்தின படிப்பா? சோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன வேர்டு அல்லது லிட்ரஸி அப்படின்னு இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. இவங்க யாருன்னா லாங்குவேஜ படிப்பாங்க, லிட்ரஸி படிப்பாங்க. ஓகேவா, மொழி படிப்பாங்க. ஓகே, இவங்களோட இந்த பிலாலஜிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவங்களோட வேலை என்ன? மொழியை பத்தி படிக்கிறது. A scholar who studies language in its historical and literary development and the structure and history of words. ஓகேவா, எழுத்து எங்க இருந்து பிறந்தது, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஹிஸ்டரி. ஓகே, எப்படி வந்து வடமொழி வந்து நம்ம தமிழ்ல வந்து அந்த இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கலந்துச்சு. சோ இந்த மாதிரி அந்த லிட்ரஸி, அந்த மொழி எழுத்து. ஓகேவா, மொழி வந்து ஜஸ்ட் பேசுறது அதோட எழுத்து. இங்க லிட்ரரி அப்படிங்கிறது அந்த எழுத்துக்கள். ஓகேவா, அந்த எழுத்துக்கள் மெயினா வேர்ட்ஸ், வார்த்தைகள் அல்லது எழுத்துக்கள். அந்த லிட்ரரியை வந்து டெவலப் பண்றது, அதோட ஹிஸ்டரி ஆராய்ச்சி பண்றது, அதை பத்தி படிக்கிறதா இந்த பிலாலஜிஸ்டோட வேலையே. ஓகே, இவங்களை வந்து என்ன சொல்லலாம்? லவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க லவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, வேர்ட்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சு போய் படிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பிலாலஜிஸ்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இவங்கள லாங்குவேஜ் ஸ்காலர் அப்படின்னு சொல்றாங்க, லிட்ரரி ஸ்காலர்னு சொல்லலாம், லாங்குவேஜ் ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, மொழியியல் வல்லுனரா, மொழியியல் அறிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த இவங்க எக்ஸாம்பிள் பாருங்க. The philologist raised the word to old nose. ஓகே, பழைய இந்த வேர்டு வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்குது, இந்த லெட்டர் இந்த இடத்துல இருந்து தான் உருவாகி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுதான் இவங்களோட பிலாலஜிஸ்டோட வேலை. பிலாலஜிஸ்ட் எடிட்டர் த ஏன்ஷியன் மேனுஸ்கிரிப்ட். ஏன்ஷியன் பழங்காலத்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எடிட் பண்ணிருக்காங்க. சரியா, அதெல்லாமே இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் கத்துக்கிறாங்க, அதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க, அதையுமே ஆராய்ச்சி பண்றாங்க. அதுதான் யாரு? இந்த பிலாலஜிஸ்டோட வேலை. சோ பிலோ அப்படின்னாலே லவ். லோகோஸ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதை வந்து நான் லஜினே வாசிச்சுட்டு இருக்கேன். இது லஜி கிடையாது, லோகோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோகோ வேற, லஜி வேற. இந்த இடத்துல பார்த்தோன்னே தான் எனக்கு தெரியுது பாருங்க.
ஓகே, லோகோ அப்படின்னா வேர்டுன்னு அர்த்தம். ஓகே, லோகோஸ் அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் வந்து வேர்டு. சரியா, அது லஜி கிடையாது. நான் தான் லஜி தப்பா சொல்லிட்டேன், சாரி ஃபார் தட். லோகோ. ஓகே, லோகோ அப்படிங்கிறது வேர்டை குறிக்கும். அப்ப நம்ம இப்போ கரெக்ட் தானே? அப்போ பிலோலஜி. பிலோலஜி ஓகே, அந்த படிப்புக்கு பேர் என்ன? பிலோலஜி. அவங்க என்ன படிப்பாங்க? லோகோ. லோகோ அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட மீனிங் என்னன்னா வேர்டு. ஸோ அப்போ வேர்டை பத்தி படிக்கிறவங்க. ஓகே, பிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க லவர் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா? அப்ப இது அந்த படிப்பு குறிக்கும். பிலாலஜி அப்படிங்கிறது படிப்பு குறிக்கும், பிலாலஜிஸ்ட்ங்கிறது பர்சனை குறிக்கும். பிலாலஜிக்கல் அட்ஜெக்டிவ். ஓகே, அவ்வளவுதான். இவங்க யாரு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, நான் நிறைய தடவை இந்த வேர்டை வந்து எக்ஸாம்ல பார்த்திருக்கேன். ஓகேவா? ஒரு 4-5 இயர்ஸ்ல இந்த வேர்டை அடிக்கடி நான் பார்த்திருக்கேன். பிலாலஜி அண்ட் பிலாலஜிஸ்ட் ஞாபகம். அடுத்து பாத்தீங்கன்னா செமாண்டிக்ஸ். இப்பதான் செமாண்டிக் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தோம். ஓகேவா? அப்போ செமாண்டிசிஸ்ட் அப்படின்னா, செமாண்டிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங். மொழியில் சொற்களின் பொருள். மீனிங். மீனிங் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஹவு மீனிங்ஸ் சேஞ்ச். எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடையில வந்து மீனிங் சேஞ்ச் ஆகுது. ஒரு சின்ன இஸ்ட் இஆர் இதுக்கு இடையிலயே மீனிங் சேஞ்ச் ஆகுதுல, இஸ்டுக்கும் இந்த லஜிக்கலாம், இஸ்ட் அண்ட் லஜி இதுலயே மீனிங் சேஞ்ச் ஆகுதுல. அப்போ ஒரு வேர்டுக்கு இடையில வந்து மீனிங் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதோட ஒரு வேர்டு, ஒரு மொழி, அதுல எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எந்த மாதிரி மீனிங் சேஞ்ச் ஆகுதுங்கிறத இவங்க படிப்பாங்க. ஓகேவா? ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் லாங்குவேஜ் அண்ட் ஹவு மீனிங்ஸ் சேஞ்ச். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்க? பொருளியல் நிபுணர். பொருளியல் எக்கனாமிக்ஸ்க்கு போயிடக்கூடாது. இது பொருள், வார்த்தையோட பொருள், அர்த்தம். ஓகேவா? அதோட நிபுணர். ஓகேவா? அதை பத்தி படிக்கிறவங்க. அப்போ செமா அப்படின்னாலே மீனிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செமா அப்படின்னாலே மீனிங். செமாண்டிக்ஸ், செமாண்டிசிஸ்ட். செமாண்டிக்ஸ்னா அந்த படிப்பை பத்தி, அந்த படிப்பு செமாண்டிக்ஸ். பொருளோட மீனிங்கை பத்தி எப்படி அதை கத்துக்கணும், பொருளோட மீனிங் எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு இது படிக்கிறாங்கல்ல, அந்த அந்த படிப்புக்கு பேரு. அதே இது அந்த பர்சனுக்கு பேரு செமாண்டிசிஸ்ட். ஓகேவா? செமாண்டிக்ஸ் அப்படின்னா மீனிங். அதை பத்தி யார் படிக்கிறா? செமாண்டிசிஸ்ட். அதோட அட்ஜெக்டிவ் என்ன? செமாண்டிக். ஓகேவா? செமாண்டிக். எஸ்ன்னு வந்தா அது நவுன் ஆயிடும். செமாண்டிக்ஸ் அப்படின்னா அந்த நவுன் ஆயிடும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுனு. அதே செமாண்டிக் அப்படிங்கிறது அது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ அடுத்து லாஸ்ட் வேர்டு சோசியாலஜிஸ்ட். சோசியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாரு? சோசியாலஜிஸ்ட். சோசியோ அப்படின்னா என்ன? ஹியூமன் சொசைட்டி, கம்பேனியன். ஓகேவா? சமூகம். சமூகம்னா என்ன? எல்லாரும் சேர்ந்து வாழ்றது தானே சமூகம். அப்ப சொசைட்டி குறிக்கும். லஜிஸ்ட் அப்படின்னா என்ன? படிப்பு. அப்போ சோசியாலஜிஸ்ட்னா என்ன? ஹியூமன் சொசைட்டியை பத்தி படிக்கிறது. குரூப்ஸ், இன்ஸ்டிடியூஷன் அண்ட் சோசியல் பிஹேவியர். சமூகத்துல மக்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அதாவது நாகரிகமா வாழ்றது, இதெல்லாம் எல்லாமே இருக்கு இதுல. ஓகேவா? சோசியல் பிஹேவியர் நிறைய எல்லாமே வரும். ஓகேவா? நம்ம நார்மலா நடந்து போகும்போது இந்த குப்பை போடுறோம்ல, வெளியே போனாலே குப்பை போடுறது, அது எல்லாமே ஒரு சோசியல் பிஹேவியர் தான். ஓகே, நம்ம சமூகம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே வேற வேற கண்ட்ரீஸ்ல வேற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைரக்டா குப்பை போட மாட்டாங்க, துப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல தான் சோசியல் பிஹேவியர்ல வரும். அப்ப அதை பத்தி படிக்கிறதா யாரு? இந்த சமூகவியல் அறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோசியல் அப்படின்னாலே என்ன? சமூகம். ஓகே, சமூகவியல், சமூகவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சமூகவியல் அறிஞர் இவங்க. ஸோ இவங்கள சொசைட்டி சயின்டிஸ்ட் அப்படின்னு கூட ஞாபகம் சொல்லிக்கலாம். A sociologist surveyed attitudes to marriage. இப்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் கம்மியாயிட்டே இருக்குல்ல. முன்னாடி எல்லாம் வந்து 20 வயசுலயே மேரேஜ் பண்ணிடுவாங்க. இப்பெல்லாம் வந்து 30+ வந்தாலுமே மேரேஜ்க்கு அந்த இது அந்த ஒரு எண்ணம் வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருதுல்ல. அதுதான் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் மேரேஜ், ஆட்டிடியூட்ஸ் டு மேரேஜ் அப்படின்னா அதை பத்தியும் படிக்கிறது தான் இந்த சோசியாலஜிஸ்டோட வேலை. ஓகேவா? மேரேஜ் இப்போ மென்னா இருக்கட்டும், உமனா இருக்கட்டும், எப்படி அந்த மேரேஜை வந்து இது பண்றாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த மென்னுக்கு வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும்னு தோணும். ஆனா உமன்லாம் இப்போ மோஸ்ட் ஆஃப் த உமன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க? எனக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கறத நீங்க எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு இப்போ மேரேஜ் வேண்டாம் அப்படின்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் சேஞ்சஸ், அதெல்லாம் எதுலன்னா நம்ம சொசைட்டில வர்றதுதான். ஓகே, இப்போ அதை பத்தி இவங்க படிக்கிறாங்க, சர்வே பண்றாங்க. சோசியாலஜி எக்ஸாமின்ஸ் கிளாஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேவா? வகுப்புவாரி. ஓகேவா? சமூகம், சமூக நீதி, இதெல்லாம் இதை பத்தியும் இவங்க வந்து கிளாசிஃபை பண்றாங்க, எக்ஸாமின் பண்றாங்க. ஓகேவா? அப்ப சோசியோ அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியணும்? சமூகம்.
அதுல வரக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு இதுல கலந்துரும். தென் இந்த சோசியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது அந்த பர்சனை குறிக்கும். சோசியாலஜினா அந்த படிப்பு, சோசியாலஜிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த ஸ்டோரி என்னன்னு பாருங்க. த ஃபீல்ட் எக்ஸ்பெடிஷன். ஃபீல்டு அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ஃபீல்டு எக்ஸ்பெடிஷன் அப்படின்னாலே ஒரு இடத்துக்கு பயணம் போறாங்க. ஓகே, ஒரு ஃபீல்டுக்கு டைரக்டா ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துக்கே பயணம் போறாங்க. எங்க இருந்து அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து. ஓகேவா, அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் போறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் போறாங்க அந்த எக்ஸ்பெடிஷன்ல, அந்த பயணத்துல யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்துட்டு கேதர் ஆயிருக்காங்க இந்த ஃபீல்டு பயணத்துக்கு போறதுக்கு. அதுல ஃபர்ஸ்ட் யாரு வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட். ஓகேவா, ஜியாலஜிஸ்ட்னா யாரு? எர்த்த பத்தி படிக்கிறவங்க. ஓகேவா, எர்த்தோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறவங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா சிப்டு பேஷண்ட்லி அட் ஏன்ஷியன்ட் ராக் லேயர்ஸ். ஓகேவா, ராக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்க வந்து அந்த அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் எடுத்து, பழங்காலத்து ராக்ஸ் எல்லாம் எடுத்து சிப் பண்ணி பாக்குறாங்க. அதை வந்து உரசி அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. யாரு? இந்த ஜியாலஜிஸ்ட். அடுத்து யாரு வரா? இவங்க அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஆஸ்ட்ரானமர் என்ன பண்றாரு? வெயிட்டட் ஃபார் நைட் ஃபால் டு மேப் தி ஸ்டார்ஸ் வீலிங் ஓவர் ஹெட். ஓகேவா, நைட் எப்போ வரும்? வீலிங் ஓவர் ஹெட்னா ரொம்ப வந்து குதூகலமா இருக்குது. நைட் எப்படி எப்போ வரும், நம்ம எப்போ வந்து ஸ்டார்ஸ் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஆஸ்ட்ரானமர். அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நைட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பயாலஜிஸ்ட் கேட்டலாக்டு த ரிவர்ஸ் லிவிங் திங்ஸ். ரிவர்ல இருக்க அந்த பக்கத்துல ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு, அந்த ரிவர்ல என்னென்ன லிவிங் திங்ஸ் இருக்குது அப்படிங்கறத இவங்க வந்து கேட்டலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பயாலஜிஸ்ட். ஓகேவா, பயாலஜிஸ்ட்னா யாரு? லிவிங் திங்ஸை பத்தி படிக்கிறவங்க. அதே இது ஒரு பாட்டனிஸ்ட் வராங்க பாருங்க பின்னாடியே. a botanist pressed rare plants between sheets of paper. நம்ம இதெல்லாமே நார்மலாவே நிறைய பண்றது. ஏதாவது நல்லா அழகான ஒரு செடியோ பூவோ இருந்துச்சு அப்படின்னா அதை 2 பேப்பருக்கு இடையில நடுவுல வச்சு நம்ம புக்ல எல்லாம் கூட வச்சிருவோம். சோ அந்த மாதிரி இந்த பாட்டனிஸ்ட் பண்றாங்க. ஒரு ரேரான ஒரு பிளான்ட்டை எடுத்து புக்குக்குள்ள வைக்கிறாங்க, 2 பேப்பருக்கு இடையில வைக்கிறாங்க. ஓகே, அடுத்து சுவாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க? ஹர்ட் ஆஃப் டியர். ஹர்ட்னா மந்த கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். மான்களோட கூட்டத்தை வந்துட்டு இவங்க ட்ராக் பண்றாங்க, இவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, அதை வந்து அனலைஸ் பண்றாங்க. அடுத்து கிரவுச்டு. கிரவுச்டு ஓவர் ஃபாலன் லாக். ஃபாலன் லாக்னா மரத்துல இருந்து விழுந்து கிடக்குள்ள கட்டை. சோ அந்த கட்டையை வந்துட்டு, கட்டைக்கு பக்கத்துல கிரவுச். கிரவுச்னா என்னன்னா, கிரவுச் அப்படிங்கிற வார்த்தையோட மீனிங் என்னன்னா குனிந்து பார்க்கிறது. ஓகேவா, இப்போ ஒரு கட்டை கீழே கடந்து கிடக்கு. சோ இப்ப இந்த மாதிரி நான் குனிஞ்சு உட்காந்து பாக்குறேன்ல, கிரவுச் அப்படிங்கிற வார்த்தை குனிறது. ஓகேவா, குனிஞ்சு அதை பார்க்கிறது. ஓகேவா, குனிந்து பார்த்தல் அப்படிங்கிறது அதான் இந்த கிரவுச். அப்ப கிரவுச் ஓவர ஃபாலன் லாக், கட்டை கீழே கிடக்கு, அத கீழே குனிஞ்சு போய் பாக்குறாரு. அப்போ அதுல அவர் யாரு பாக்குறா? அப்படி என்டமாலஜிஸ்ட் பாக்குறாங்க. என்டமாலஜிஸ்ட் வந்து என்னன்னா ஸ்டடிட் எ பிஸி காலனி ஆஃப் பீட்டில்ஸ். இது ஒரு பூச்சி, கருப்பு கலர்ல இருக்கும், வண்டு. ஓகேவா, என்டமாலஜிஸ்ட்னாலே பூச்சிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க தானே. அப்ப பீட்டில்ஸ்னா வண்டு. சோ அப்போ இந்த மரக்கட்டையில இருக்கக்கூடிய கரையானை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம், இல்ல பீட்டில்ஸ்னா அந்த வண்டுகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். ஓகேவா, பிஸி காலனி ஆஃப் பீட்டில்ஸ்னா வேக வேகமா போகும்ல, பழைய கட்டை ஏதாவது கீழே விழுந்து கிடந்துன்னா அதுல இந்த மாதிரி வண்டு எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கல. சரியா, சோ அப்போ அதுதான் அதை பத்தி படிக்கிறது தான். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு கட்டைக்கு பக்கத்துல க்ரௌச் பண்றாங்க, உட்காடுறாங்க. ஓகேவா, குனிந்து உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? இவரு என்டமாலஜிஸ்ட். அடுத்து இந்த டீம்ஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, lived among a remote village to record its customs later joined by ஃபர்ஸ்ட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா யாரு? ஹியூமன் கைண்ட பத்தி படிக்கிறவங்க. அவங்க ஒரு வில்லேஜ்ல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரிமோட் வில்லேஜ். ஓகே, அந்த அவங்க அவங்களுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜ்ல, ரிமோட்னா யாருமே போக முடியாத இடம், ரிமோட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமோட் பிளேஸ் அப்படின்னா ஈஸியா அந்த இடத்துல நம்மளால பஸ் வசதி இருக்காது, ஈஸியா போயிட்டு வர முடியாது. அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வாழ்றாங்க. ஓகேவா, வாழ்ந்து அவங்களோட கஸ்டம்ஸ், அவங்க எப்படி கல்ச்சர்ல ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்ங்கிறவங்க. இவங்க யாரால ஜாயின் பண்ணப்படுறாங்கன்னா சோசியாலஜிஸ்ட் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிமோட் வில்லேஜ்ல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் கூட ஒரு சோசியாலஜிஸ்ட் போயிட்டு என்ன பண்றாருன்னா ஜாயின் பண்ணிட்டு ஹவு த கம்யூனிட்டி ஷேர்ட் இட்ஸ் ஒர்க் அண்ட் வெல்த். கம்யூனிட்டி எப்படி வந்து அங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் அண்ட் அதே மாதிரி வளங்கள் எல்லாத்தையும் வந்து எப்படி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒர்க் அண்ட் வெல்த், வேலையும் வளங்களையும் எப்படி எல்லாரும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு எப்படி சமமா வாழ்றாங்க, ஈக்குவாலிட்டியா எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றதுக்கு இந்த சோசியாலஜிஸ்ட் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் கல்ச்சரை படிப்பாரு, சோசியாலஜிஸ்ட் சொசைட்டியை படிப்பாங்க. ஓகேவா, அப்ப ஆந்த்ரோபாலஜிஸ்டுக்கும் சோசியாலஜிஸ்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஓகே, தென்
Two language scholars completed the group a philologist. ரெண்டு லாங்குவேஜ் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. யாரு ஒருத்தர் வந்து பிலாலஜிஸ்ட், இன்னொருத்தவங்க வந்து செமாண்டிசிஸ்ட். ஓகேவா? பிலாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பிலாலஜிஸ்ட்னா அந்த லிட்ரஸியை பத்தி படிப்பாங்க. ஓகேவா? அதே இது செமாண்டிசிஸ்ட் என்னது? அதோட மீனிங்கை பத்தி படிப்பாங்க. ஒவ்வொரு சர்டைன் வேர்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய மீனிங் வந்து படிக்கிறது தான் யாரு? இந்த செமாண்டிசிஸ்ட் மீனிங் படிக்கிறவங்க. அப்ப இந்த பிலாலஜிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ட்ரேசிங் த லாங் ஹிஸ்டரி ஆஃப் வில்லேஜஸ் டயலக்ட். டயலக்ட் அப்படின்னா அவங்களோட மொழி, வட்டார வழக்கு. ஓகே, வட்டார மொழி அப்படின்னு சொல்லலாம். வட்டார மொழி, வட்டார வழக்கு, அவங்களோட ஒவ்வொரு, இப்ப நம்ம தமிழ் தான் எல்லாரும் பேசுறோம். ஆனா இப்ப பாருங்களேன், நம்ம தமிழ் தான் பேசுறோம். ஓகேவா? என்னோட ஃபேஸ் தெரியாது, பட் வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பிலாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க வட்டார மொழியை வந்துட்டு அவங்க எப்படி பேசுறாங்க அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, அதை வந்து ட்ரேஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கு. ஒவ்வொரு திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவாங்க, அதே மதுரையில ஒரு மாதிரி பேசுவாங்க. தென் ஒவ்வொரு பிளேஸுக்குமே ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கும், ஒவ்வொரு டைலக்ட் இருக்கும். அதுதான் வட்டார மொழி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டைலக்ட் அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான ஒரு வேர்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செமாண்டிசிஸ்ட் அப்படிங்கிறவங்க மீனிங்க கத்துக்கிறவங்க, மீனிங்க தெரிஞ்சுக்கிறவங்க, மீனிங் ஆராய்ச்சி பண்றவங்க. ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் எப்படி மாறிட்டு வருது. இப்போலாம் வந்து நிறைய டபுள் மீனிங் எல்லாம் யூஸ் பண்றோம். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணா அது வெவ்வேறு மீனிங்கை குறிக்கும். நம்மளே பார்த்திருப்போம். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே வேற வேற ஒவ்வொரு வேர்டு யூஸ் பண்ணும்போது வேற வேற மீனிங் வந்து சேஞ்ச் ஆயிட்டே வருது. அப்ப இங்க பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? இந்த செமாண்டிசிஸ்ட் அந்த மாதிரி ஜென்ரேஷனா அந்த மீனிங், ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி மீனிங் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு வருது அத வந்து நமக்கு சொல்றாங்க இந்த இடத்துல. Then each scientist studied the same valley yet each saw it through a different lens. எல்லா சயின்டிஸ்டுமே ஒரே வேலி, ஒரு ஃபீல்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃபீல்டுக்கு தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண் பார்வையோட, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையோட அந்த இடத்த பார்த்தாங்க. ஒருத்தங்க என்னன்னா க்ரௌச் பண்ணி ஒரு கட்டையை பாக்குறாங்க, இன்னொருத்தங்க ரிவர்ல இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸை போய் பாக்குறாங்க. ஒருத்தர் என்னன்னா செடியை எடுத்து வந்துட்டு ஷீட் ஆஃப் பேப்பருக்குள்ள வைக்கிறாங்க. ஜுவாலஜிஸ்ட் என்னன்னா மான்களை போய் பார்த்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண் பார்வையில ஒவ்வொன்னு பாக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட் தான். ஆனா ஒவ்வொருத்தரோட பார்வையும் வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை போய் பாத்துக்கிறாங்க, அதை போய் ஸ்டடி பண்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஓவரால் ஸ்டோரியோட இது என்ன? நம்ம 10 கோர் வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறது தான். யார் யாரு என்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன படிப்பாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறது தான். சரியா? அடுத்து ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்க்கலாமா? சோ ரூட் வேர்ட் பார்த்தோம், அதோட ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபேமிலி வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன? ஆஸ்ட்ரான். ஆஸ்ட்ரான் அப்படிங்கிறது ஸ்டாரை குறிக்கும். ஆஸ்ட்ரான் அப்படின்னாலே ஸ்டார் குறிக்கும். நாட் அப்படிங்கிறது செயிலரை குறிக்கும். ஓகேவா? நாட் அப்படிங்கிறதுனாலே கடல் சார்ந்த, நாட்டிக்கல் மைல் அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த நாட்டுங்கிறது வந்து கடல்ல அந்த மிதந்து போற அந்த கப்பல் இது எல்லாத்தையுமே குறிக்கும். ஸோ அப்ப நாட் அப்படின்னா செயிலர் அப்படிங்கறத குறிக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஸ்ட்ரானமி. ஆஸ்ட்ரானமினா என்ன? ஸ்டார்ஸ் பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்பு, ஸ்டார்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்பு ஆஸ்ட்ரானமி. ஆஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறது இதோட அட்ஜெக்டிவ். ஓகேவா? எதை பத்தி படிக்க போறோம்? இந்த ஆஸ்ட்ரானமிக்கல், அதாவது ஸ்டார்ஸ் அண்ட் இதை பத்திர படிக்கக்கூடிய, அது எப்படிப்பட்ட அப்படிங்கிற மீனிங்கா வரக்கூடியது இந்த அட்ஜெக்டிவ். ஓகேவா? அப்ப இதோட பர்சன் யாரு? ஆஸ்ட்ரானமிஸ்ட், சாரி ஆஸ்ட்ரானமர். ஓகே, ஆஸ்ட்ரானமர்னு சொல்லுவோம்ல, ஆஸ்ட்ரானமர் ஈஆர்னு முடிஞ்ச பர்சனா. அப்ப ஆஸ்ட்ரானமர்னா அந்த பர்சன், அவங்க என்ன படிப்பாங்க? ஆஸ்ட்ரானமி படிப்பாங்க. ஓகே, அது எப்படிப்பட்ட படிப்பு? ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்டடி, ஆஸ்ட்ரானமிக்கல் சிஸ்டம் அப்படிதான் சொல்லலாம். ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், எப்படிப்பட்ட அப்படிங்கிறதுக்கு மீனிங்கா வரும், அதுக்கு மீனிங்கா வரும். சரியா? சோ இப்ப அடுத்து ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. அப்போ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடா வர்றது. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் படிக்கிறது. ஓகே, சயின்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் சயின்டிபிக்கா வச்சு படிக்கிறது. ஆனா இந்த ஆஸ்ட்ராலஜி இருக்கு பாத்தீங்களா, ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்துட்டு நான் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் சொல்லலாம். ஓகேவா? இது ஜோதிடம். ஆஸ்ட்ராலஜி வேற, ஆஸ்ட்ரானமி வேற. இது ரெண்டுக்கும் சிம்பிள் விஷயம் தான் இருக்கு. ஓகேவா?
அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் சிம்பிளான அந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அஸ்ட்ரானமிங்கிறது சயின்டிபிக்கா வர்றது, ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நான் சயின்டிபிக்கா வர்றது. ஓகேவா? ஓகே, இதுக்கு என்னதான் ப்ரூஃப் கொடுத்தாலும் அவங்க அதுல சயின்டிபிக்கா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ராலஜிய எல்லாரும் நம்புறது கிடையாது, ஆனா ஒரு சிலர் நம்புறவங்க இருக்கிறாங்க. அப்படி நம்புறவங்க என்னன்னா சயின்டிபிக்கா அது கரெக்டா தான் இருக்கு, சயின்டிபிக்கா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது, ஜோதிடம் அப்படிங்கிறது சயின்டிபிக்கா தான் இருக்கு, ஆனா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்காங்க அது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதை நான் சயின்டிபிக் அப்படின்னு தான் சொல்றாங்க இது வரைக்கும். புரியுதா? அப்போ ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா நான் சயின்டிபிக் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ப்ரூஃப்டு. இந்த ஆஸ்ட்ரானமி அப்படிங்கிறது ப்ரூவ்டு. ஏன்னா உயிரியல பத்தி படிக்கிறது, அந்த யூனிவர்ஸத்தை பத்தி படிக்கிறது ஆஸ்ட்ரானமில. இங்க அந்த ஸ்டார்ஸை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றாங்கல்ல, ஹியூமன் பீயிங்கோட லைஃப்ஸ்ல என்ன சேஞ்ச் வரும், இந்த ஸ்டார்ஸ் இந்த நட்சத்திரத்துல நம்ம பிறந்தா அந்த ஸ்டார் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, நம்ம சேஞ்ச் ஆகுது, ராகு கேது இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ்ல இருந்தா என்னென்ன சேஞ்ச் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, அப்படிங்கறத தானே இந்த ஜோதிடமே. அததான் என்ன சொல்றாங்கன்னா நான் சயின்டிபிக்னு சொல்றாங்க. ஓகேவா? அது 100% ட்ரூவும் கிடையாது, 100% ட்ரூ இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படித்தானே? ஓகே, அப்ப இது ஒரு நான் சயின்டிபிக் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ ஆஸ்ட்ராலஜிக்கல் அப்படிங்கிறது இதோட அட்ஜெக்டிவ். சரியா? ஆஸ்ட்ராலஜிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதே மாதிரி ஆஸ்ட்ரோநாட், நாட் அப்படின்னாலே செயலர், பயணிப்பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது கடல்லையோ இல்ல வானத்திலேயோ பயணம் பண்றத நாட், ஆஸ்ட்ரோநாட் அப்படிங்கிறது வானத்துல ஸ்பேஸ டிராவல் பண்றவங்க. ஓகேவா? விண்வெளி வீரர். ஓகேவா? அந்த நம்ம பூமியில இருந்து ஸ்பேஸ்க்கு போய் இது பண்ணுவாங்கல்ல, சயின்டிஸ்ட் இருப்பாங்கல்ல, அவங்கள ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ரா அப்படின்னாலே ஸ்டாரு. ஓகே, ஸ்பேஸை குறிக்கும். நாட் அப்படிங்கிறது செயலர். ஓகேவா? பயணத்தை குறிக்கும். ஓகேவா? அங்க பயணம் பண்றது. அப்போ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், விண்வெளி வீரர், இல்ல ஸ்டார் செயலர்னு கூட இதுக்கு சொல்லிக்கலாம். ஸ்பேஸ் டிராவலர்னு சொல்லலாம், இல்ல ஸ்டார் டிராவலர், ஸ்டார் செயலர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்ப இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆஸ்ட்ரானமி அப்படின்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் யூனிவர்ஸ், ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நான் சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்கலாம், எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஸ்மோநாட் அப்படிங்கிறவங்க இது ரஷ்ய ஸ்பேஸ் டிராவலர்னு கொடுத்துருக்காங்க. இதோ அங்க அந்த இது ரிலேட்டட் காஸ்மாலஜி அதெல்லாமே இந்த யூனிவர்ஸ் ரிலேட்டடா வரும். அப்போ ஒரு ஸ்பேஸ் டிராவலர் இருந்திருக்காரு, ஒரு ஸ்பேஸ் பர்டிகுலர் ரஷ்யன் ஸ்பேஸ் டிராவலர் குறிக்கக்கூடியதான் இந்த காஸ்மோநாட். நாட் அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நாட் அப்படின்னாலே செயலர், பயணம், அந்த வானத்துக்கு பயணம், அந்த மாதிரி மீன்ல வச்சுக்கணும். நாட்டிக்கல், இந்த நாட்டிக்கல் அப்படின்னாலே பயணம், அது ரிலேட்டடா வரும். அப்போ இந்த நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ரிலேட்டிங் டு ஷிப்ஸ் அண்ட் செயிலிங். ஓகேவா? பயணத்தை குறிக்கிறது. கடல்ல கப்பல் பயணம் பண்ற அந்த பயணத்தை அது ரிலேட்டடா குறிக்கக்கூடியது இந்த நாட்டிக்கல்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? அடுத்து ஆஸ்டர் அப்படிங்கிறது நம்ம பிரியாணிக்கெல்லாம் ஸ்டார் ஸ்டேப்ல ஒரு இது யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஆஸ்டர். ஓகேவா? ஆஸ்டர் நட்சத்திர வடிவில் இருக்கக்கூடிய மலர், அதோட இதுதான் எப்படி இருக்குன்னா நட்சத்திர இது பாசி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது. அடுத்து ஆஸ்ட்ரிஸ்க். ஓகேவா? ஆஸ்ட்ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த ஆஸ்ட்ரிக். இந்த ஆஸ்ட்ரிஸ்க்ங்கிறது இது நம்ம ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம போன்ல எல்லாம் இருக்குல்ல, ஸ்டார் 1 2 3 அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆஸ்டர் அப்படின்னாலே என்ன நம்ம பார்த்தோம், ஆஸ்டர் அப்படின்னாலே என்ன பார்த்தோம், ஸ்டார்ன்னு பார்த்தோம். அப்ப நம்ம அது இதை ஸ்டார் சிம்பிள் தானே சொல்றோம், இப்படி இருக்கிற சிம்பிள் ஸ்டார் சிம்பிள் தானே சொல்றோம். அப்ப அதுதான் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேர், அந்த இதுக்கு பேர் டிசாஸ்டர். ஓகேவா? இது என்னன்னா ஸ்டாரை வச்சு நம்ம ஜோசியெல்லாம் பார்ப்போம்ல, இது என்ன ஒரு மிஸ்ஃபார்ச்சூனை குறிக்குது, ஒரு கெட்ட செய்திய இல்ல கெட்ட சகுனத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? பேட் லக்க குறிக்கக்கூடியது மிஸ்ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது. மிஸ் அப்படின்னாலே ஒரு கெட்ட, அந்த நெகட்டிவான ஒரு மீனிங்ல வந்துடும். அப்போ எ கிரேட் மிஸ்ஃபார்ச்சூன், இல் ஸ்டார்டு ஈவெண்ட். இந்த இல் ஸ்டார்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, நட்சத்திரம் நமக்கு சரியான நேர்கோட்டில் இல்ல, சரியான இடத்துல இல்ல அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் வரும், நமக்கு நம்ம அன்லக், நமக்கு ஒரு பேட் லக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இந்த மிஸ்ஃபார்ச்சூனை குறிக்கக்கூடியது. இது என்னன்னா முழுக்க இது ஒரு நெகட்டிவான வேர்டு. அடுத்து டிசாஸ்டர்ஸ்ங்கிறது இதோட அட்ஜெக்டிவ். ஓகேவா? காசிங் கிரேட் டேமேஜ் ஆர் ரூயின். அதாவது இதோட டிசாஸ்டர் இது எல்லாத்துக்குமே மீனிங் என்னன்னா, இந்த டிசாஸ்டருக்கு மீனிங் என்னன்னா கெட்ட
விளைவுகள் ஏற்படுத்தும், பெரிய டேமேஜை ஏற்படுத்தும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஜியோ. ஜியோ அப்படின்னாலே வந்துட்டு என்ன, ஜியோனா எர்த், மெட்ரினா மெஷரு, கிராஃப்னா ரைட். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், மெட்ரி எல்லாம் பார்த்தோம் முன்னாடியே, கிராஃப்ல அப்படின்னா ரைட்டிங் அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப அது ரிலேட்டடா என்ன பார்க்கலாம்னு பாருங்க. ஜியாலஜி, ஜியாலஜினா அந்த படிப்பு, ஸ்டடி ஆஃப் எர்த் ராக். அப்ப அது படிக்கிறவங்களுக்கு பேரு ஜியாலஜிஸ்ட், அந்த பர்சனுக்கு பேரு ஜியாலஜிஸ்ட். ஜியாலஜிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், எப்படிப்பட்ட அப்படிங்கிறதுக்கு மீனிங் வரும். அதே மாதிரி ஜியாகிரபி, ஓகேவா? ஜியாகிரபி, ஜியாகிரபில என்ன பண்ணுவாங்க, எர்த்த பத்தி, அந்த பிளேசஸ், எர்த்ல இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? டு ரைட் அபவுட் எர்த், ஓகே, டு ஸ்டடி அபவுட் எர்த், த ஸ்டடி ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் பிளேசஸ், பூமியோட சர்ஃபேஸ் அண்ட் பிளேசஸ் பத்தி படிக்கிற படிப்பு தான் என்ன, ஜியாகிரபி. ஓகேவா? ஜியாகிரபி. ஜியாகிராஃபர் அப்படிங்கிறவங்க ஒன் ஹூ ஸ்டடிஸ் ஜியாகிரபி. ஓகே, நம்ம எல்லாரும் ஜியாகிரபி படிச்சோம் அப்படின்னா நம்ம ஜியாகிரபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராஃபர், ஓகே, ஜியோகிராஃபர், 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 ஓகே, கிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஃபர், ரஃபர், ஜியோகிராஃபர். தென் ஜியோகிராபிக்கல் அப்படிங்கிறது இதோட அட்ஜெக்டிவ். அப்போ ஜியோகிராபி அப்படிங்கிறது எர்த் அண்ட் எர்த்தோட சர்ஃபேஸ் பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. அதை படிக்கிறவங்கள ஜியோகிராஃபர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற மீனிங் வரும்போது ஜியோகிராபிக்கல், ஓகே, ஜியோகிராபிக்கல், ஜியோகிராபிக்கல், ஓகே, இதுதான் அதோட மீனிங். சரியா? அப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். தென் ஜியோமெட்ரி. மெட்ரினாலே என்ன, மெஷர். மெட்ரினாலே என்ன, மெஷர் குறிக்கும். இப்ப ஜாங்கிறது எர்த். சோ அப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஷேப் இல்ல எர்த் மெஷர் சொல்றது. வடிவியல் அப்படின்னு ஜியோமெட்ரி நம்ம படிச்சிருக்கோம்ல. ஓகே, எர்த்ல நம்ம இருக்கக்கூடிய ஷேப், எர்த்தே வந்து ஒரு ஸ்பியர் ஷேப் அப்படின்லாம் சொல்லி, அப்ப அது இந்த இதை வந்து மெஷர் பண்றது. ஓகேவா? இதை பத்தி படிக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் ஒரு ஒரு படிப்பு தான் என்னன்னா இந்த வடிவியல், ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எர்த்தோட மெஷரை சொல்றது. ஓகே, ஸ்பியரா இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர், எவ்வளவு லென்த், எவ்வளவு டிஸ்டன்ஸ், இது எல்லாமே பாக்குறோம்ல, இதெல்லாம் எதுக்கு கீழே வந்துடும், ஜியோமெட்ரிக்கு கீழே வந்துடும். ஓகேவா? இது எங்க இருந்து பாயிண்ட்ல, எங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இது எங்க இருந்து வருது, எப்படி இந்த பாயிண்ட்ல இருந்து லைனு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், ஸோ இந்த மாதிரி எல்லாம் போகும்ல, இதுதான் இந்த ஜியோமெட்ரி, வடிவியல் அப்படி சொல்றோம். மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் சொல்றாங்க, இல்ல எர்த்தோட மெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜியோமெட்ரிக் அப்படிங்கிறது இதோட அட்ஜெக்டிவ். ஜியோமெட்ரிக் அட்ஜெக்டிவ். ஜியோமெட்ரிஷியன், ஜியோமெட்ரிஷியன்ங்கிறவங்க யார் அந்த இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ, ஜியோமெட்ரியில யாரு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்க வந்து ஜியோமெட்ரிஷியன். ஓகே, ஜியோமெட்ரிஷியன் அப்படின்னு சொல்றாங்க. கிளியர்? தென் அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜி. நம்ம பார்த்தோம், பயோ அப்படின்னாலே லைஃப், பயாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் லிவிங் திங்ஸ். பயாலஜிஸ்ட் அப்படின்னா யாரு, பயாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அதை படிக்கிறாங்களோ, அந்த படிப்பு படிக்கிறாங்களோ பயாலஜிஸ்ட். அதே மாதிரி பயோகிராஃபி, பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். பயோ அப்படின்னாலே லைஃப், கிராஃபி அப்படின்னா ரைட், ரைட்டா? அப்போ லைஃப் பத்தி எழுதுறவங்க, லைஃப் ஸ்டோரியை பத்தி, லைஃப் ஸ்டோரி ஆஃப் அ பர்சனை பத்தி எழுதுறவங்க. ஓகே, ஒரு மனுஷங்களை பத்தி எழுதுறது, மத்தவங்களை பத்தி எழுதுனா அது பயோகிராஃபி. நம்மளை பத்தியே நம்மளோட லைஃப் பத்தி நம்மளே எழுதணும் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோ பயோகிராஃபி, ஓகேவா? நம்மளை பத்தியே நம்ம எழுதணும் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. ஒரு நம்ம மத்தவங்களை பத்தி எழுதணும்னா பயோகிராஃபி. ஓகேவா? லைஃப பத்தி எழுதுறவங்க, லைஃப் ஹிஸ்டரிய பத்தி எழுதுறவங்க தான் பயோகிராஃபி அப்படிங்கிறது. யார் அதை எழுதுவாங்க, பயோகிராஃபர் எழுதுவாங்க. ஓகேவா? நான் இப்போ ஒருத்தங்களை பத்தி எழுதுறேன் அப்படின்னா அது பயோகிராஃபி. நான் என்னன்னு சொல்லுவாங்க, பயோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பயோகிராபிக்கல். ஓகேவா? பயோகிராபிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா வரும். பயோகிராஃபியோட அட்ஜெக்டிவ். முன்னாடி பயோகிராஃபி பார்த்தாலும் அதோட அட்ஜெக்டிவ். அடுத்து பயாப்சி, இது ரொம்ப முக்கியமான வேர்டு. பயாப்சி அப்படிங்கிறது நமக்கு இது பண்ணுவாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் பயாப்சி. ஓகேவா? ரிமூவல் ஆஃப் லிவிங் டிஷ்யூ டு டெஸ்ட் ஃபார் டிசீஸ். சாரி, பயாப்சிங்கிறது ரெண்டு. சாரி, பயாப்சி ஆட்டோப்சிக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. பயாப்சி அப்படிங்கிறது வெயிட் தப்பு பண்ணிட்டேன். பயாப்சி, ஆட்டோப்சி. ஆட்டோப்சி தான் வந்து என்னன்னா டெத்துக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கல்ல. ஓகேவா? எக்ஸாமினேஷன் ஆஃப் கார்ப்ஸ் டு ஃபைண்ட் காஸ் ஆஃப் டெத். கார்ப்ஸ்னா என்ன, அந்த பாடி இருக்குல்ல, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாடி இருக்குல்ல, அதை வந்து எக்ஸாமின் பண்றது, அது எதனால வந்து இறந்தாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மருந்து சாப்பிட்டு இருந்தாங்களா இல்ல வந்து ஹெல்த் ப்ராப்ளம்னால இருந்தாங்களா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஆட்டாப்சி பண்றது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். பயாப்சி அப்படிங்கிறது நம்ம உயிரோட இருக்கும் போதே ஒரு டிஷ்யூவை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்கின் டெஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு ஸ்கின்னை எடுத்து அலர்ஜி எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அலர்ஜி டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. டெர்மாட்டாலஜில வரும். ஸோ ஸ்கின் டெஸ்ட் ஒரு டிஷ்யூவை எடுத்து வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இந்த கேன்சர் வர்றவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்துக்கு இந்த பயாப்சி யூஸ் பண்ணுவாங்க. பயாப்சினால என்ன அப்படின்னா, பயோ அப்படின்னாலே லைஃப். அப்போ ஒரு லிவிங் டிஷ்யூவை எடுத்து டெஸ்ட் பண்றது, அதுல ஏதாவது நோய் இருக்குதா அப்படிங்கிறது. இது மேஜரா வந்து ஸ்கின் டெஸ்ட், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த ஸ்கின் டெஸ்ட் ரிலேட்டடா வரும். ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஹேரோட இதை எடுத்து முடியெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே மாதிரி எந்த ஒரு டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் லிவிங் பீங்ல இருக்கக்கூடிய இதை எடுத்து டெஸ்ட் பண்றதா இந்த பயாப்சி அப்படிங்கிறது. சரியா? ஓகே. நிறைய பேர் வந்துட்டு ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு வீடியோ ஃபாலோ பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன பண்றீங்கன்னா, ரெகுலரா பாருங்க. சரியா? உங்களுக்கு ஸ்லோவா போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களால பார்த்து முடிக்க முடியும். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து என்னன்னா, நிறைய பேர் ஃபாலோ பண்றதை பொறுத்து, நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் இன்னும் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வொக்காபுலாம் கொண்டு வருவேன். ஓகேவா? கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த 15 செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அப்போ ப்ரீவியஸ் இயரும் நான் இதே மாதிரி தான் கொண்டு வரப்போறேன். இதே கான்செப்ட்ல அதோட மீனிங், எக்ஸாம்பிள் வித் இமேஜ், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கும் கொண்டு வருவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா இந்த வீடியோஸும் பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் குவயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்பேன். நான் லாஸ்ட் டைம் பிடிஎஃப் கொடுக்க மாட்டேன்னு, பட் எனக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் எப்படி பண்றீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ரெகுலரா நீங்க படிச்சுட்டு வந்தீங்க, ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கவும் ரெடியா இருக்கேன். ஓகேவா? பிடிஎஃப் கொடுக்கறதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு இஷ்யூ இல்லை. கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், மொத்தமா எல்லா வேர்ட்ஸையும். நமக்கு புக் அவைலபிளா இருக்குல்ல, சோ அதனால ஏன் பிடிஎஃப் கொடுக்க போறோம்னு யோசிச்சேன். சரி, பார்ப்போம். ஓகேவா? பிடிஎஃப் வேணுங்கிறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, பார்க்கலாம். சரியா? கிளாஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது கண்டென்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோட வே ஆஃப் ஸ்டைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து ஸ்லோவாவே போறதுதான் எனக்கு பெட்டரா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் ஒவ்வொரு வேர்டையுமே கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, என்ன வேர்டு? ஆட்டானமி. சரியா? அட்டானமின்னு சொல்லுவோம்ல, அட்டானமி பாருங்க. அட்டானமி இது எப்படி சொல்லணும்? ஆட்டோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அட்டா. ஓகே, ஜஸ்ட் அட்டானமி. சரியா? அப்போ அட்டானமி அப்படின்னா என்ன? செல்ஃப் கவர்மெண்ட் அல்லது இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமா சுயாட்சி பண்றதுதான் அட்டானமி. ஓகேவா? அப்ப இங்க என்ன பார்த்தோம்? ஆட்டோ அப்படின்னாலே செல்ஃப், நமி அப்படின்னாலே லா அல்லது அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தோமா? இதேதான் இங்கேயும் நம்ம இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரானமி பார்த்தோம்ல, ஆஸ்ட்ரானமி பார்த்தோமா? ரூட் வேர்ட்ஸ்ல, கோர் வேர்ட்ஸ்ல போய் பார்த்தோம்ல. நமி அப்படின்னாலே என்ன? லா அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஆஸ்ட்ரா அப்படின்னா ஸ்டார். அப்போ ஸ்டார்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பத்தி படிக்கிறது தான் என்ன? ஆஸ்ட்ரானமி. அதே மாதிரிதான் அட்டானமி அப்படிங்கிறது, அட்டா அப்படின்னாலே வந்துட்டு செல்ஃபா, சுயமா. அப்போ அட்டானமஸ் காலேஜ் என்ன பண்ணுவாங்க? சுயமா தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா வச்சுப்பாங்க அவங்களே. நமி அப்படின்னா என்ன? லாஸ். அப்ப சுயமா லாஸ் வச்சுக்கிறது தான் அட்டானமி, சுய ஆட்சி. ஓகே, சுதந்திரமா தனக்குன்னு லாஸ் அண்ட் இதெல்லாம் வச்சுப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் லாஸ் எல்லாம் வச்சுப்பாங்க அந்த காலேஜ். ஓகேவா? அவங்க செர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க காலேஜுக்குமே தனியா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அட்டானமி அப்படிங்கிறது அந்த சுய ஆட்சி, அந்த கவர்மெண்ட், செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு பேரு. அதை பண்றாங்க தெரியுமா? அது எப்படிப்பட்டன்னு சொல்றோம்ல, அது அட்டானமஸ் காலேஜ். இதுக்கு பின்னாடி ஒரு நவுன் வரணும். எப்பவுமே அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நவுன் போட்டாதான் அதுக்கு மீனிங் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அட்டானமஸ் அப்படின்னு சொன்னா அப்படியேதான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, அது சென்டென்ஸோட மீனிங் வராது. இது ஒரு அட்ஜெக்டிவ். ஏன்னா இது அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட இந்த காலேஜ்? எப்படிப்பட்ட காலேஜ்? அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ்? செல்ஃப் எய்டட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லல. எப்படிப்பட்ட காலேஜ்? இந்த காலேஜ் எப்படிப்பட்டது? அட்டானமஸ். அட்டானமஸ்னா என்ன? சுயமா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் லாஸ் வந்து ஃபாலோ பண்றவங்க. உங்களுக்கு அதுக்கான செல்ஃப் கவர்மெண்ட், செல்ஃப் இதா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சுயமா
அவங்களோட காலேஜ் அவங்க நடத்திக்கலாம் அப்படிங்கிறது அட்டானமஸ் காலேஜ். இப்ப புரிஞ்சுச்சா? ஓகே, கிளியர். தென் ஆட்டோபயோகிராஃபி பார்த்தோம். இப்பதான் பயோகிராஃபி பார்த்துட்டோம். ஆட்டோபயோகிராஃபிங்கிறது நான் என்ன பத்தியே வந்து என்னோட பயோகிராஃபி எழுதுனேன் அப்படின்னா அதுதான் ஆட்டோபயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபர் அப்படிங்கிறவங்க அந்த பர்சனை குறிக்கும், இது அந்த ஸ்டோரியை குறிக்கும், லைஃப் ஸ்டோரி. ஓகேவா? நான் என்ன எனக்கு என்ன தன்னைத்தானே நான் எனக்கு ஒரு லைஃப் ஸ்டோரி புக் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா அதுதான் என்ன ஆட்டோபயோகிராஃபி. அப்துல் கலாம், ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரியான பெரிய பெரிய கிரேட் லீடர்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஆட்டோபயோகிராஃபி வச்சிருப்பாங்க. ஓகேவா? நேதாஜியோட ஆட்டோபயோகிராஃபி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்கு. ஓகே, அடுத்த ஆட்டோபயோகிராபிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்டோபயோகிராஃபி, அட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டோ. ஓகே, ஆட்டோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஓகே, அட்டோகிராஃபி, அட்டோபயோகிராஃபி. ஓகே, அது கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் மெட்ரோனோம். ஓகேவா? மெட்ரோனோம் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த நோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு லா அப்படிங்கிறது பார்த்தோம், ரூல்ஸ் அண்ட் லாஸ். மெட்ரோ அப்படின்னா a device that takes steady musical time. இது என்னன்னா மியூசிக் ரிலேட்டடா வர்றது. ஓகேவா? மெட்ரோனோம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடா வர்றது. அது எதை அளக்கும் அப்படின்னா டைம், அதாவது கரெக்டா அந்த ஒலி, அந்த இது ஸ்ட்ரக்சர் போகுதா, அந்த வேவ் போகுதா, ஃப்ரீக்வன்சி இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. அது வந்து மியூசிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் இந்த மெட்ரோனோம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்து பாட்னி, சுவாலஜி இது ரிலேட்டடா பார்க்கலாம். ஓகேவா? பாட்னி அப்படின்னா நமக்கு தெரியும். சோ இது வந்து என்ன, பிளான்ட், ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். சுவாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, பொட்டானிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? இது எப்படிப்பட்ட கார்டன், ஒரு கார்டன் இருக்கு. சோ அந்த கார்டன் வந்து எப்படிப்பட்டதுன்னு கேட்கிறோம், பொட்டானிக்கல் கார்டன். ஓகேவா? பாட்னி, பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் சார்ந்த, தாவரங்கள் சார்ந்த ஒரு கார்டன். அது எப்படிப்பட்ட பிளேஸ், அது ஒரு தாவரங்கள் சார்ந்த ஒரு பிளேஸ், பொட்டானிக்கல் அப்படின்னு சொல்றோம். அதே இது இப்போ ஒரு ஜூ இருக்கு, இல்ல ஒரு பிளேஸ் இருக்கு, ஏதோ ஒரு இது வண்டலூர். ஓகேவா? வண்டலூர் எப்படிப்பட்டது, அது ஒரு ஜுவாலஜி, அந்த பார்க். சாரி, இப்ப பார்க் நீங்க எழுதுறேன், பார்க்குங்கிற ஒரு நவுன் எழுதுறேன். ஓகேவா? இந்த பார்க் எப்படிப்பட்டது, இது சுவாலஜிக்கல் பார்க். இதே இங்க ஒரு பார்க் எழுதுறேன், இந்த பார்க் எப்படிப்பட்டது, இது பொட்டானிக்கல் பார்க். அப்போ பார்க்குன்னு எழுதியிருக்கேன். அது பிளான்ட்ஸ் சார்ந்த ஒரு பார்க்கா இருந்தா, தாவரங்கள் சார்ந்த பார்க்கா இருந்தா பொட்டானிக்கல் பார்க் அப்படின்னு சொல்றோம். அதே இது அனிமல்ஸ் சார்ந்த ஒரு பார்க், ஒரு ஜூ மாதிரி அனிமல்ஸ் சார்ந்த பார்க்கா இருந்தா அது ஜுவாலஜிக்கல் பார்க். அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கு பக்கத்துல நவுன் ஃபாலோ ஆயிருக்கு வந்திருக்கு. அப்ப இந்த நவுன் எப்படிப்பட்ட நவுன் அப்படிங்கறது விளக்குறது தான் இந்த அட்ஜெக்டிவ். அதுதான் இந்த வேலை பண்ணும். ஓகே, இப்ப புரிஞ்சுச்சா? இது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு, அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது பாக்குறது. ஓகே, சரியா? சரி, ஓகே, கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நிறைய பேர் லெட்டர்ஸ் கிளியரா தெரியலன்னு சொல்றீங்க. நான் வீடியோல பார்க்கும்போது கிளியரா இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் இது நீங்க வந்துட்டு உங்களோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து யூடியூப் வந்து கிளியரா உங்களுக்கு காமிக்கும். சரியா? இல்லாட்டி வந்து பிளர்ரா தான் இருக்கும். குவாலிட்டி நீங்க எவ்வளவு கம்மி பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஏன்னா நம்ம ரெக்கார்டட் போடுறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? உங்க யூடியூப்ல குவாலிட்டி சைட்ல குவாலிட்டி இருக்குல்ல, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஜோடியாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 2 வேர்டு இருக்கு. ஜோ அப்படின்னாலே என்னன்னா, இங்க பார்த்தோம்ல, ஜூ அப்படின்னாலே அனிமலை குறிக்கும், பாட் அப்படின்னா பிளான்ட்டை குறிக்கும். அப்ப இங்க என்னன்னா இது வந்து அனிமல்ஸ் ரிலேட்டடா வர்றது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ராசி இருக்குல்ல, ராசியை தான் என்ன சொல்லுவோம், ஜோடியாக் சைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஜோடியாக் சைன் கவனிச்சிருக்கீங்களா? அது எல்லாமே அனிமல்ஸ் ரிலேட்டடா இருக்கும். அனிமல்ஸ் அப்படின்னா நம்ம ஹியூமன் பீயிங்கும் அனிமல் தான், ஒரு இன்செக்டும் ஒரு அனிமல் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கடகம் இருக்கு, கடக ராசி அப்படின்னா ஒரு நண்டு சிம்பிள் இருக்கும். தனுஷ் ராசி அப்படின்னா ஒரு குதிரையில வந்து இது வச்சிருக்க மாதிரி இருக்கும், ஆரோ சிம்பிள் இருக்கிற மாதிரி இருக்கும். மேஷம்னா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், சிம்மம்னா சிங்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கு. அதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அததான் என்னன்னா சோடியாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஜோ அப்படிங்கிற வேறு எதை மீன் பண்ணுதுன்னா அனிமலை மீன் பண்ணும். அதுதான் என்னன்னா சர்க்கிள் ஆஃப் அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸோட ரொட்டேஷனுக்குள்ளேயே வரும். ஓகேவா? மேஷம், ரிஷபம், அந்த 12 ராசிக்குள்ளேயே சுத்தி வர்றதுதான். ஓகேவா?
அந்த அனிமல்ஸ். 12 ஸ்டார் சைன் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சர்க்கிள் ஆஃப் அனிமல்ஸ் தான் அதை சொல்றாங்க. ராசி மண்டலம். ஜோடியாக்கல் அப்படிங்கிறது வந்து அதோட அட்ஜெக்டிவ். ஓகே, தென் அடுத்து பாத்தீங்கன்னா என்டமான் அப்படின்னா இன்செக்ட். ஓகேவா, என்டமான் அப்படிங்கிறது இன்செக்ட். டிஓஎம் அப்படிங்கிறது டாமோ அப்படிங்கிற வார்த்தை. அனாட்டமி டமோ அப்படிங்கிற டிஓஎம் பார்த்தோம்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்லயே பார்த்தோம். டாம் இந்த வேர்டு வந்து என்னன்னா டு கட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கட் பண்றது, சின்னதா கட் பண்றது, சின்ன அணு அளவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இங்க டாம்ங்கிறது கட் பண்றது, என்டமான் அப்படிங்கிறது இன்செக்ட். அப்ப என்டமாலஜி அப்படிங்கிறது இன்செக்டை பத்தி படிக்கிறது. இன்செக்ட் அப்படி படிக்க முடியாது, அதை கட் பண்ணி தான் படிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்டமாலஜிங்கிறது இந்த படிப்பு. அப்ப அந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு பேரு என்டமாலஜிஸ்ட். ஓகே, என்டமாலஜிஸ்ட். கிளியர்? அண்ட் இதோட அட்ஜெக்டிவ் என்ன? என்டமாலஜிக்கல். அந்த படிப்பு, அந்த ஸ்டடி எப்படிப்பட்டது? இது ஸ்டடிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுன் எப்படிப்பட்டது, அந்த ஸ்டடி எப்படிப்பட்டது? என்டமாலஜிக்கல். இன்செக்டை பத்தி படிக்கக்கூடிய, இன்செக்ட் சார்ந்த, ஓகேவா, பூச்சிகள் சார்ந்த படிப்பு. எப்படிப்பட்ட படிப்பு? பூச்சிகள் சார்ந்த படிப்பு. அப்ப இது ஒரு அட்ஜெக்டிவ். இதே மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்கணும். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல அந்த அட்ஜெக்டிவ்க்கு கிளியரா சொல்ல மாட்டேன். இனிமேல் சொல்றேன், சரியா? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்றேன், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஆட்டம். ஓகே, ஆட்டம். ஓகே, ஆட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். அதுதான் அணு. இருக்கிறதுல அன்கட்டபிள். அதுதான் அப்படின்னா நோ அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டம் அப்படிங்கிறது என்ன? கட்டு. இதுக்கு கீழே இதை கட் பண்ண முடியாது. ஆட்டம் அப்படிங்கறதே சின்ன அளவு தான், அதுக்கு சின்னது கிடையவே கிடையாது. ஆட்டம்க்கு சின்ன பார்ட் கிடையவே கிடையாது. ஆட்டம் வந்து நம்மளால பிரிக்க முடியாது, கட் பண்ண முடியாது. ஓகேவா, ஆட்டம் இஸ் த யூனிவர்ஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஓகேவா, ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஆட்டம், அணுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு கீழே நம்மளால போக முடியாது, அதுக்குள்ள போக முடியாது. அப்ப அணுதான் ஆரம்ப நிலை, அதுக்குள்ள கிடையாது. அதுக்கு மேல இருக்கிறதா மத்ததெல்லாம். நம்மள வந்து இப்போ நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மத்த ஆப்ஜெக்ட்ஸ் மத்த எல்லாத்தையுமே கட் பண்ணி பார்க்கலாம். ஆனா கடைசியா வர்றது அந்த ஒரு அணு, ஒரு ஆட்டம். அதை நம்மளால கட் பண்ண முடியாது. சரியா? அந்த டம் அப்படிங்கிற ஆட்டம் அப்படிங்கிறதுனால நாட் ஏபிள் டு கட் ஃபர்தர், அன்கட்டபிள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து அட்டாமிக். ஓகே, அட்டாமிக். ஓகே, அட்டாமிக் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா அது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இண்டஸ்ட்ரி, ஒரு ஒரு இது இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இருக்குல்ல, ஒரு கரண்ட், இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. இது என்ன மாதிரி, எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி? இது ஒரு அட்டாமிக் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, அணு ரிலேட்டடா இருக்கக்கூடிய, அணு சார்ந்த அது ஒரு தொழிலா இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்குது அப்படின்னு சொல்றது. அப்ப இது நவுனு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றதுதான் இந்த அட்டாமிக். ஸோ அப்ப அட்டாமிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? அதே மாதிரி அனாட்டமி. ஓகே, அனாட்டமி அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றது. பாடியை கட் பண்ணி பீஸா தனித்தனியா படிப்போம். எப்படி? செல்ல இருந்து டிஷ்யூல இருந்து ஆர்கன்ல இருந்து சிஸ்டம், அந்த மாதிரி படிப்போம்ல. அப்ப நம்ம ஒன்னொரு பார்ட்டா கட் பண்ணி தானே படிக்கிறோம். அப்ப அந்த பாடியோட ஸ்ட்ரக்சரை கட்டிங் அப். ஓகேவா, உடற்கூறியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அனாட்டமி. ஓகேவா, நம்ம உடலை தனித்தனியா படிக்கிறது தான். ஓகேவா, தனித்தனி ஸ்ட்ரக்சரா படிக்கிறது தான் என்னன்னா அனாட்டமி அப்படின்னு சொல்றது. ஓகேவா, உடல் கூறியல் அப்படின்னு சொல்றது, கூறியல். அனாட்டமிக்கல் அப்படிங்கிறது அதோட அட்ஜெக்டிவ். ஓகே, சரியா? அட்ஜெக்டிவ். அடுத்து டாம் அப்படின்னால என்னன்னு பார்த்தோம். இந்த டாம் அப்படிங்கிறது பெருசு. ஓகே, ஆட்டம் அப்படின்னா சின்னது, டாம் அப்படிங்கிறது பெருசு, அதை நம்மளால கட் பண்ண முடியும். அதை எவ்வளவு இந்த லார்ஜ் ஹெவி புக், ஒரு லார்ஜ். டாம் அப்படின்னாலே பெருசு அப்படின்னு குறிக்கும். புக்குன்னு மட்டும் கிடையாது, இங்க வந்து பெருசு. டாம் அப்படின்னாலே பெருசு, அதை நம்மளால எவ்வளவு நாள் கட் பண்ணிக்க முடியும். ஆட்டம் அப்படின்னா சிறுசு, அதை நம்மளால கட்டே பண்ண முடியாது. இப்போ வித்தியாசம் புரியுதா? ஓகே, அப்போ எபிடாம் அப்படின்னா இருக்கிறதுல ஒரு விஷயத்துக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா அதுதான் அந்த எக்ஸாம்பிள் தான். அது அந்த இதுக்கு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். அதை தாண்டி நான் எதுவும் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. அதுதான் பெருசு, இருக்கிறதுல அதுதான் பெருசு, பெஸ்ட். ஓகேவா? அப்போ தி பெஸ்ட், தி ஹையஸ்ட் பாயிண்ட், பெரிய லெவல்ல இருக்கிறது தான் இந்த டாம்ங்கிறது. அப்ப எபிடாம் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோ இல்ல ஒரு சம்மரியோ சொல்றேன் அப்படின்னா, உதாரணமும் சொல்றேன் அப்படின்னா, அதை விட வேற உதாரணம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவு தான் என்னன்னா எபிடாம். ஓகே, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, எபிடம். ஓகே, இது வந்து இப்பிட்டம் அப்படி சொல்லணும். இப்பிட்டம். ஓகே, எபிடம், எபிட்டமி. ஓகே, எபிட்டமி.
எதுக்கு புரிஞ்சா? இதை தாண்டி இல்ல, இதை தாண்டி என்னால எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றது இந்த எபிட்டமி. எபிட்டமைஸ் அப்படிங்கிறது இதோட வேர்ப். ஓகேவா? எபிட்டமைஸ். சரியா? பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு இதுக்கு நான் எபிட்டமைஸ் பண்ணி சொல்றேன்னா இது ஒரு உங்களுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே, அந்த செயலை குறிக்கிறது. ஓகேவா? அந்த செயலை குறிக்கிறது தான் வேர்ப். எபிட்டமைஸ், எபிட்டமைஸ்டு அப்படின்னு சொல்றது வேர்ப். எபிட்டம் அப்படிங்கிறது நவுன். ஓகேவா? இது அந்த எக்ஸாம்பிள். இதை தாண்டி இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அத ஆக்ஷனா ஒரு செயலா சொல்லும் போது, ஓகேவா, செயலா எடுத்து காட்டும் போது அதுதான் எபிட்டமைஸ், வேர்பா வரும். அப்புறம் டைகோட்டமி. ஓகேவா? டைகோட்டமி, டை அப்படின்னாலே பிரிக்கிறது, ரெண்டு அப்படின்னு அர்த்தம். ஒரு பார்ட்டை ரெண்டா பிரிக்கிறது, டைனா ரெண்டு. அப்போ டமி அப்படிங்கிறது கட்டு. ஓகேவா? டமி அப்படின்னா என்ன? கட் பண்றது. ஓகேவா? டைகோட்டமி. அப்போ ரெண்டா கட் பண்றதுதான் அர்த்தம். டிவிஷன் இன்டு டூ ஆப்போசிட் பார்ட்ஸ். எந்த ஒரு செடி, ஒரு விதையா இருக்கட்டும், அதை ரெண்டா கட் பண்றது. இப்போ நம்ம அரிசியை ரெண்டா கட் பண்ணி தான் நம்ம படிப்போம். அந்த பாட்னிசாலஜில, பயாலஜில எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அரிசியோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பட்டாணி எடுத்துக்கோங்க, எதோ ஒரு இது எடுத்தாலும் ரெண்டா கட் பண்றதுதான் டைகோட்டமி. டைனா ரெண்டு, டமினா என்ன? கட் பண்றது. அப்போ ரெண்டா கட் பண்றது அப்படின்னு அர்த்தம் டைகோட்டமி. அடுத்து டைகோட்டமஸ். டைகோட்டமஸ்ங்கிறது அதோட அட்ஜெக்டிவ். ஓகேவா? எப்படிப்பட்ட, ஓகே, அந்த சீடு எப்படி இருக்கு? அந்த சீடு வந்து டைகோட்டமஸ் சீடா இருக்கு, ரெண்டா உடைக்கப்பட்ட சீடா இருக்கு. அப்ப நவுனை பத்தி பேசுறது இது அட்ஜெக்டிவ். ஓகே, டைகோட்டமைஸ் அப்படிங்கிறது வேர்ப். ஓகேவா? அந்த செயல் எப்படி ரெண்டா, இப்போ நான் வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு, அந்த ஆப்பிள டைகோட்டமைஸ் பண்றேன், செயல் ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை ரெண்டா வெட்டுறேன். ஓகேவா? ரெண்டா வெட்டுறதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் டைகோட்டமைஸ். ஓகேவா? ஒரு பெரிய எக்ஸாம்பிள சொல்றதுதான் எபிட்டமைஸ். ஓகே ஓகே, நல்ல ஒரு எக்ஸாம்பிள், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள சொல்றதா எபிட்டமைஸ். எக்ஸென்ட்ரிக். ஓகேவா? இக்ஸென்ட்ரிக் இதை எப்படி சொல்லணும்? இக்ஸென்ட்ரிக். ஓகேவா? எல்லாம் என்ன வாசிப்போம்? நம்ம வழக்கிலேயே எசென்ட்ரிக் வாசிப்போம். இல்ல, இசென்ட்ரிக். ஓகே, இசென்ட்ரிக், இக்ஸென்ட்ரிக். இந்த கே வந்து கொஞ்சம் சைலண்டா வரணும். இக்ஸென்ட்ரிக். அப்புறம் இது என்னன்னா ஆட் ஒன் அவுட். கூட்டத்துல ஒருத்தர் தனியா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதுதான் என்ன? எக்ஸென்ட்ரிக். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுலயே பார்த்தோம், ஈகோ சென்ட்ரிக் பார்த்தோம். ஈகோ சென்ட்ரிக்னா என்ன? கூட்டத்துல அவன் வந்து செல்ஃபிஷா, அவனுக்கு மட்டும் எல்லாம் நடக்கணும். கூட்டமா எல்லாரும் இருப்போம், ஆனா அவன் மட்டும் தனக்கு சுயமா சுய லாபத்துக்காக பண்ணுவான்ல, அதுதான் ஈகோ சென்ட்ரிக். எசென்ட்ரிக் அப்படிங்கிறவங்க கூட்டத்திலே ஒருத்தங்க வித்தியாசமா இருப்பாங்க. ஓகேவா? 100 பேர் இருப்பாங்க, ஆனா அதுல ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருப்பான், அதுதான் எசென்ட்ரிக். கூட்டத்தை விட்டு விலகி இருக்கிறவன், கூட்டத்துல இருந்து வித்தியாசமா இருக்கிறவன் அப்படின்னு சொல்றதுதான் எசென்ட்ரிக் பர்சன். ஆட் ஆஃப் சென்டர் இன் பிஹேவியர், ரொம்ப வித்தியாசமான, விசித்திரமான, எல்லாரும் வந்து ஜாலியா இருப்பாங்க, நான் ஒரு பையன் மட்டும் படிச்சுட்டு இருப்போம், நம்ம கிளாஸ்ல நார்மலா நடக்கிறது, அதுதான் என்ன? எசென்ட்ரிக் பர்சன். ஓகே, அடுத்து எசென்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது இங்க நவுன். இது ஒரு அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட பர்சன்? அந்த பையன், அந்த பர்சன், அந்த பையனோ, அந்த பாயோ, இல்ல அந்த கேர்ளோ, அந்த நவுன். ஓகே, இந்த பாய் கேர்ள்ங்கிறது நவுன். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? எசென்ட்ரிக்கா இருக்காங்க. அப்ப அந்த பர்சனோட குணத்தை குறிக்குது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்றதுனால இந்த எசென்ட்ரிக் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன இங்க? அது ஒரு அட்ஜெக்டிவ். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பிலோ அப்படின்னாலே லவ், டு லவ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். லோகோஸ் அப்படிங்கிறது வந்து வேர்டு. ஓகே, லஜின்னு வாசிச்சிடாதீங்க, இது லோகோஸ் அப்படிங்கிறது வேர்டை குறிக்கும். அப்போ பிலாலஜிஸ்ட்னா என்ன? லவர் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வேர்டு ரொம்ப பிடிக்கும். சோ பிலாலஜி அப்படிங்கிறது அந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை பத்தி படிக்கிறவங்க. ஓகே, அந்த லிட்ரஸியை பத்தி, அதோட ஹிஸ்டரியை பத்தி படிக்கிறவங்க பிலாலஜி. அந்த படிப்புக்கு பேரு பிலாலஜி. அதை படிச்சவங்களுக்கு பேரு பிலாலஜிஸ்ட். புரிஞ்சுச்சா? பிலாலஜிஸ்ட்னா யாரு? அதை படிச்சவங்களோட பேரு. கிளியர்? தென் அடுத்து பிலாலஜிக்கல் அப்படிங்கிறது இதோட அட்ஜெக்டிவ். ஓகேவா? அந்த ஸ்டடியோ இல்ல அந்த இன்ஸ்டியூட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த அட்ஜெக்டிவ் பிலாலஜிக்கல். அடுத்து லிங்குவிஸ்டிக்ஸ். இதை பாருங்களேன், லிங்குவிஸ்டிக்ஸ், வி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மொழி. ஓகே, லாங்குவேஜ் சார்ந்த, லாங்குவேஜ் தான், ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் தான் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லிங்குவிஸ்டிக்ஸ். சரியா? லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகே, லிங்குவிஸ்டிக்ஸ். அப்புறம்
பிலாண்டரர். ஓகே, பிலாண்டரர். பிலாண்டரருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க ரொம்ப வந்துட்டு பிளே பாயா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்னன்னா இந்த பிலாண்டர். ஓகேவா, கேஷுவலா அஃபேர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா பிலாண்டரர். பிலாண்டர். ஓகே, பிலாண்டர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அந்த வேர்பா வரும். ஓகே, இது வந்து வேர்ப், அந்த செயலை குறிக்கிறது. இது அந்த பர்சனை குறிக்கும். ஓகே, யாரு அந்த பிளே பாயா இருக்காங்களோ அந்த செயலை வந்து பிலாண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிலாண்டர் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஃபிளர்ட் பண்றது அர்த்தம். டு லவ், லவ் ஃபிலோ அப்படின்னாலே லவ் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தோம். சாப்பாது. பிப்ளியோஃபைல். ஓகே, பிப்ளியோஃபைல், ஆங்கிலோஃபைல், இதெல்லாம் வந்து நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கேட்பாங்க. ஃபைல் அப்படின்னாலே என்ன? டு லவ் அப்படின்னு பார்த்தோமா, ஃபிலா அப்படிங்கிறது. அப்போ ஃபிலா, இதை ஃபைல் சொல்லக்கூடாது, ஃபிலா. அப்போ பிப்ளியோஃபைல். அப்போ இதோட மீனிங் என்ன? பிப்ளியோ அப்படின்னா புக். சோ புக்ஸ் லவ் பண்றவங்க, ரொம்ப வந்து லவர் ஆஃப் புக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுதான் பிப்ளியோஃபைல் அப்படின்னு சொல்றோம். பிப்ளியோஃபைல், ஃபைல் அப்படின்னு சொல்லணும், ஃபில்னு சொல்லக்கூடாது. ஓகே, அப்புறம் ஆங்கிலோஃபைல்னா ஆங்கிலோ அப்படின்னாலே இங்கிலாந்து குறிக்கும். இங்கிலாந்து அல்லது இங்கிலீஷ் பீப்புளை குறிக்கும். ஓகேவா, இங்கிலாந்து பீப்புளை குறிக்கும். இங்கிலீஷ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்திருப்போம்ல. ஓகே, அவங்க பிரிட்டிஷர்ஸ், அவங்க ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல். அப்போ அந்த இங்கிலாண்டை பிடிச்சா, ஓகே, இங்கிலாந்து பீப்புளையோ இங்கிலீஷ் பீப்புளையோ பிடிச்சா அதுதான் ஆங்கிலோஃபைல் அப்படி சொல்றோம். ஓகே, ஆங்கிலோஃபைல். ஆங்கிலேயரே விரும்புறாங்க. ஆப்ரோடிசியாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப ஆசையை வந்து தூண்டுறது. ஓகேவா, ஆசையை வந்து அதிகப்படுத்துறது, ஆசையை வந்து தூண்டுற ஒரு பொருள். அடுத்து ஃபில்டர். ஓகே, ஃபில்டர் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இந்த ஃபில்டர் கிடையாது, நம்ம அந்த ஃபில்டர் கிடையாது. இது வந்து லவ் ரிலேட்டடா ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரெண்டெல்லாம் தேவையில்லை நமக்கு. பட் அந்த ஃபில்லுங்கிற வேர்டோட ரிலேட்டட் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சொசைட்டி ரிலேட்டடா பாத்துலாமா? சொசைட்டி ரிலேட்டடா என்ன கொடுத்துருக்காங்க? சோசியாலஜி. ஃபர்ஸ்ட் என்ன? சோசியாலஜினா சொசைட்டியை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. ஓகே, அப்ப சோசியாலஜிஸ்ட்னா யாரு? அவங்க என்ன பண்ணுவாங்க? சோசியாலஜி படிப்பாங்க. அந்த பர்சனை தான் சோசியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். சோசியாலஜிக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த சொசைட்டி எப்படிப்பட்டது, அந்த எப்படிப்பட்ட அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஓகே, அடுத்து அசோசியல் அப்படின்னா ஆனாலே என்ன? நெகட்டிவ். நோ அப்படின்னு அர்த்தம். அசோசியல்னா சொசைட்டியை அவாய்ட் பண்ணிட்டு வாழ்றவங்க. ஓகேவா, அவங்க யாரும் சோசியபிளா இருக்க மாட்டாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இன்ட்ரோவர்ட் ஞாபகம் இருக்கா? இன்ட்ரோவர்ட்னா சொசைட்டி எல்லாருக்கூடயும் வந்துட்டு கேஷுவலா பழக மாட்டாங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல அசோசியல் அப்படிங்கிறது வந்துட்டு அவாய்டிங் சொசைட்டி, நாட் சோசியபிளா இருக்கிறவங்க. செமாண்டிக்ஸ் பார்த்தோமா? செமாண்டிக்ஸ்னா என்ன? மீனிங். ஓகே, ஸ்டடி ஆஃப் மீனிங் தான் செமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பர்சன் என்னன்னு சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? செமாண்டிசிஸ்ட் அப்படின்னா என்ன? அந்த பர்சனை சொல்றது. செமாண்டிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டடி ஆஃப் மீனிங். ஓகே, செமாண்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் மீனிங், அதை படிக்கிறவங்க, அதோட எக்ஸ்பர்ட் செமாண்டிசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். செமாண்டிக் எஸ் வராம இருந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ். அந்த பர்சன் எப்படிப்பட்ட, அந்த படிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றது, அதுதான் என்னன்னா இந்த செமாண்டிக் அப்படிங்கிறது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் வந்துருச்சு. எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஃபாஸ்டா முடிச்சிடலாம். இதெல்லாம் லாஸ்ட் பார்ட். ஓகே, இப்போ ட்ரை பண்ணுங்க. and dash travels into a space. இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டார் sailor. ஸ்டார்னா என்ன? ஆஸ்ட்ரோ. செயலர்னா என்ன? நாட், NAUT அப்படிங்கிறதுனாலே அந்த பயணத்தை குறிக்கும். அது வான்வெளி பயணமா இருக்கட்டும், இல்ல கடல் ரிலேட்டடா ஷிப்ஸோட இதா இருக்கட்டும். அப்ப நாட் அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்து கடல் வானத்தை குறிக்கிறதுனால ஆஸ்ட்ரோநாட். ஓகே, ஆஸ்ட்ரோநாட். அடுத்து the written life story of a person. பயோகிராஃபி. லைஃப் ஸ்டோரி, கிராஃபி அப்படின்னா எழுதப்பட்ட, ரிட்டன், கிராஃப் அப்படின்னாலே ரைட், பயோகிராஃபி. A device that ticks steady musical time. இது வந்து மெட்ரோனோம் அப்படின்னு பார்த்தோமா? மெட்ரோனோம் அப்படிங்கிறது மியூசிக்கல் ரிலேட்டடா, அந்த டைம் கரெக்டான டயத்துல அந்த மியூசிக் வந்து வருதா அப்படிங்கறத பாக்குறது. Then once thought to be uncuttable. The smallest particle வந்து என்ன? Atom. இதை நம்ம பிரிச்சிருப்போம்.
டம் அப்படின்னாலே கட் பண்றது, ஆட்டம் அப்படின்னா கட்டே பண்ண முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். A great misfortune, literally an ill-starred event. என்ன பார்த்தோம்? கிரேட் அதாவது ரொம்ப கெட்ட எண்ணம், அதாவது கெட்ட நேரம். ஓகே, பேட் லக் அப்படி சொல்லுவோமா. இதுக்கு அந்த ஆஸ்டரை வச்சு பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? இல்ல டிசாஸ்டர் அப்படி பார்த்தோமா. இங்க இருக்கு பாருங்க. ஆஸ்டர் அப்படின்னா ஸ்டார் அந்த ரிலேட்டடா வருது. டிசாஸ்டர்னா என்ன? a great misfortune, ill starred event, disaster. கரெக்டா? ஓகே, டவுட் இருந்ததுன்னா டக்குன்னு பாத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதுதான் கரெக்டா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரியா? டிசாஸ்டர், டிசாஸ்டர், டிசாஸ்டர். ஆஸ்டர் அப்படிங்கிறது அந்த நமக்கு லக் ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டார்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. அதுதானே ஸ்டார்ஸ் பார்த்தானே நமக்கு ஜோதிடம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப டிசாஸ்டர் அப்படிங்கிறது மிஸ்ஃபார்ச்சூன், கெட்ட பேட் லக் குறிக்கக்கூடியது. ஓகே, அடுத்து செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். என்னது செல்ஃப் கவர்மெண்ட்? அட்டானமி. இந்த இடத்துல அந்த அந்த கவர்மெண்ட்டை பத்தி தான் கேட்டிருக்காங்க, அந்த பர்சனை பத்தி கேட்கல. சோ அட்டானமி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து the belt of 12 star signs. belt of 12 star signs என்ன? the zodiac. zodiac sign தான் 12 star sign அப்படி சொல்றோம். lover of books, bibliophile. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்க. சரியா? he is the very dash of patience, a perfect example of it. he is the very kind of person. It will something miss agada. He is dash. He is the very dash of a person. Patience. இந்த இடத்துல உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து புரியாம இருக்கலாம். பட் என்னன்னா a perfect example of it. ஓகேவா? இது வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, a perfect example of it. ஒரு விஷயத்துக்கு அதை தாண்டி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம், பார்த்தோம்ல. ஞாபகம் இருக்கா? எப்பிட்டம். இதை விட பெரிய வேற எக்ஸாம்பிளே இல்ல அப்படி சொல்றதா இந்த எப்பிட்டம். புரிஞ்சா? அர்த்தமாச்சா? அவ்வளவுதான். ஓகே, எபிட்டம் அப்படிங்கிறது a perfect example of it. ஒரு விஷயத்துக்கு பெர்ஃபெக்ட்டா நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் அப்படின்னா எபிட்டம். அப்போ அந்த பர்சன், ஒரு பையனை சொல்றாங்க, அவன் வெரி எபிட்டம் ஆஃப் பேஷன்ஸ் அப்படின்னா பேஷன்ஸுக்கு, ஒரு அமைதிக்கு அவனோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்றதா என்னன்னா இந்த இடத்துல எபிட்டம் அப்படின்னு நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? எபிட்டம் அப்படின்னு யூஸ் பண்றோம். Then the science of stars and universe. Then சயின்ஸ், ஆஸ்ட்ரானமி. நான் சயின்டிபிக், ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி. இதுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இங்க அந்த அளவுக்கு ரூல்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஸ்டடி, ஸ்டார்ஸ் பத்தி படிக்கிறது, அது ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ரானமிங்கிறது ரூல்ஸ் அண்ட் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட படிக்கக்கூடியது ஆஸ்ட்ரானமி. சரியா? அப்ப ஆஸ்ட்ரானமிக்கும் லஜிக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இங்க என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அவ்வளவுதான். டிவிஷன் இன்டு டூ அப்போஸ்ட் பார்ட்ஸ். ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறது. டை, ரெண்டு நாளே டை. பிரிக்கிறது, கட் பண்றது. சோ கட் பண்றது அப்படிங்கிறது டைகாட்டமி. டைகாட்டமி. A dash removes a small piece of living tissue to test of diseases. சின்ன நம்ம டிஷ்யூவை வந்துட்டு ரிமூவ் பண்ணி அதை டெஸ்ட் பண்றது, டிசீஸை டெஸ்ட் பண்றது என்ன? பயோப்சி. அப்ப ஆட்டோப்சினா என்ன? இறந்ததுக்கு அப்புறம். ஓகேவா? டெத்துக்கு அப்புறம். இது டிசீஸ் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. ஆட்டோப்சி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன? ஆட்டோப்சி அப்படிங்கிறது
டெத்துக்கு அப்புறம், இறந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறது. இறந்ததுக்கு அப்புறம் எதனால இறந்தாங்க அந்த ரீசனை கண்டுபிடிக்கிறது ஆட்டாப்சி. ஓகே, உடல் கூராய்வு அப்படின்னு சொல்றது இது. ஓகேவா, இறந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்கல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்றது. பயாப்சி அப்படிங்கிறது லிவிங் டிஷ்யூவை எடுத்து டெஸ்ட் பண்றது. ஓகேவா, இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அடுத்து இது மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்டா மேட்ச் பண்ணுமா? பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமர், ஆஸ்ட்ரானமர்னா என்ன? அதாவது சயின்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், ஸ்டடி ஸ்டார்ஸ் எடுத்துக்கலாமா? ஜியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க எர்த், எர்த் ரிலேட்டடா இருக்கா? இந்த எர்த் ஸ்டடி ஆஃப் ஸ்டடிஸ் த எர்த் அண்ட் ராக்ஸ். பயாலஜிஸ்ட்ங்கிறவங்க பயாலஜிஸ்ட் லிவிங், பயோ அப்படின்னாலே லிவிங். சுவாலஜிஸ்ட் அப்படின்னா அனிமல்ஸ், அனிமல்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. என்டமாலஜிஸ்ட் இன்செக்ட்ஸ், இன்செக்ட் இங்க இருக்கு. சோசியாலஜிஸ்ட், சோசியாலஜிஸ்ட் சொசைட்டியை பத்தி படிக்கிறவங்க, ஹியூமன் சொசைட்டி. செமண்டசிஸ்ட் மீனிங், செமண்டிசிஸ்ட்ங்கிறவங்க செமண்டிக் அப்படிங்கிறது மீனிங்கை குறிக்கும். ஸோ அப்போ பாட்டனிஸ்டுக்கு பேலன்ஸ் ஒன்று இருக்கு, பாட்டனிஸ்ட் இருக்கு. மீனிங் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஓகே, மீனிங் இங்க இருக்கு. கரெக்டா? ஸோ கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப இது எல்லாத்துக்கும் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்க சினானிம்ஸ் கொடுத்துருக்கேன், பாக்குறவங்க பாத்துக்கோங்க, சரியா? வேணுங்கிறவங்க பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சதுதான். ஆஸ்ட்ரானமர் அப்படிங்கிறது ஸ்டார், இது ஆஸ்ட்ரானமி அப்படின்னாலே சயின்டிபிக் ரிலேட்டடா வரும். ஓகேவா, சயின்ஸ் ரிலேட்டடா வருது. ஆஸ்ட்ரானமர்னா அந்த பர்சனை குறிக்கக்கூடிய, அந்த சயின்டிஸ்ட் குறிக்கக்கூடியது. அடுத்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஹியூமன் கைண்டை பத்தி படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட், அந்த பர்சனை குறிக்கக்கூடியது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஜியாலஜிஸ்ட் இதுல எல்லாமே பர்சனை தான் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இது எல்லாமே அந்த பர்சன், அந்த படிப்பை படிக்கக்கூடிய பர்சன், அந்த சயின்டிஸ்ட குறிக்கும். லைஃப் சயின்டிஸ்ட், லைஃபை பத்தி படிக்கிறவங்க பயாலஜிஸ்ட். எர்த்தை பத்தி படிக்கிறவங்க ஜியாலஜிஸ்ட். பிளான்ட்டை பத்தி படிக்கிறவங்க பாட்டனிஸ்ட். அனிமல் பத்தி படிக்கிறவங்க சுவாலஜிஸ்ட். இன்செக்ட்ஸ் பத்தி படிச்சா என்டமாலஜிஸ்ட். அதே மாதிரி லாங்குவேஜ் லிட்ரஸி பத்தி படிச்சா பிலாலஜிஸ்ட். மீனிங் படிச்சா செமான்டிசிஸ்ட். சொசைட்டியை படிச்சா சோசியாலஜிஸ்ட். சோசியலிஸ்ட். ஓகே, சோசியாலஜிஸ்ட். ஓகே, சோசியலிஸ்ட் வேற, அது வந்து அரசியல் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா வந்துடும். இது சோசியாலஜிஸ்ட். ஓகேவா, ஸ்டடி சம்பந்தமானது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the science an astronomer practices is. astronomer என்ன சயின்ஸ் படிப்பாங்க? சயின்ஸ் என்ன சயின்ஸ் படிப்பாங்க? ஆஸ்ட்ரானமி படிப்பாங்க, அவ்வளவுதான். ஆஸ்ட்ரானமி படிப்பாங்க. adjective form of geologist na geological, geological. Then the study a sociologist practices sociology. sociology சொசைட்டி பத்தி படிக்கிறது சோசியாலஜி. இப்பதான் பார்த்தோம். அட்ஜெக்டிவ் மீனிங் ஆஃப் லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருள், பயோ. ஜஸ்ட் லிவிங் திங்ஸ் குறிக்கக்கூடியதுங்க. அட்ஜெக்டிவ் ஆஃப் கேட்டிருக்காங்க. பயாலஜி adjective. So biology, biological, sorry, biological. ஓகேவா, biological adjective தானே கேட்டிருக்காங்க. adjective லிவிங் திங்ஸோட அட்ஜெக்டிவா என்ன சொல்றோம்? பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் பிலாலஜிஸ்ட். அவங்க என்ன, அந்த படிப்புக்கு பேர் என்ன? பிலாலஜி. இந்த பிலாலஜிஸ்டோட நவுன் அதுதான், அது பர்சனை குறிக்கும். அப்போ பிலாலஜிங்கிறது அந்த படிப்பை குறிக்கும். சிம்பிள். தென் a life story written by oneself. ஒருத்தங்க தன்னைத்தானே வந்து லைஃப் ஸ்டோரி எழுதிக்கிட்டாங்கன்னா அது என்னது? ஆட்டோபயோகிராஃபி. கரெக்ட், ஆட்டோபயோகிராஃபி. அடுத்து சுவாலஜியோட அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க, சுவாலஜிக்கல். ஈஸியா இதுல ஞாபகம் வச்சுக்கலாம். சுவாலஜிக்கல்ங்கிறது. அட்டானமியோட இது அட்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அட்டானமஸ். ஓகே, செல்ஃப், சுய ஆட்சி. ஓகேவா, சுயமா அவங்களால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண முடியும், வகுத்துக்க முடியும். டு பி பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சம்திங் இஸ் டு எபிடம். எபிட்டமைஸ்னு வரணும், ஏன்னா டூ வந்திருக்கு. பின்னாடி வந்து ஒன்னு நவுன் போடலாம், இல்ல வேர்பு போடலாம். ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இருக்கிறதுக்கு எபிட்டமைஸ் பண்ணணும் ஒரு விஷயத்த. ஓகேவா, எபிட்டமா இருக்கிறது.
எபிட்டம் அப்படின்னாலே என்ன, த பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அதை தாண்டி அதுக்கு வேற எக்ஸாம்பிளே கிடையாது அப்படிங்கிறது தான் என்ன. ஓகேவா? அடுத்து ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் என்ன இப்பதானே பார்த்தோம், என்டமாலஜி, என்டமோலஜி. சரியா? ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ், என்டமாலஜி. அடுத்து இது டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். சுவாலஜிஸ்டுக்கும் பாட்னிஸ்டுக்கும் என்ன, இவங்க பிளான்ட், இவங்க அனிமல். அடுத்து ஆஸ்ட்ரானமருக்கும் ஆஸ்ட்ராலஜருக்கும் என்ன வித்தியாசம், இவங்க சயின்டிபிக் ஸ்டடி, இவங்க என்ன நான் சயின்டிபிக் ஸ்டடி. வேற என்ன வித்தியாசம் இருக்கு இவங்க ரெண்டுத்திற்கும், இவங்க சயின்டிபிக், இவங்க நான் சயின்டிபிக், அவ்வளவுதான். இவங்க வந்து அந்த நமி ரூல்ஸ் அண்ட் சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், இவங்க ஜஸ்ட் அதை ஸ்டடி மட்டும் தான் பண்ணுவாங்க. இவங்க வித் லாஸ் ரூல்ஸ், நமின்னு வருதுக்குள்ள, நமி அப்படின்னாலே அதுக்கு சர்டைன் லாஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கும், அதனால இது சயின்டிபிக்கலி அப்ரூவ்டு. ஆனா இங்க ஜஸ்ட் அது ஒரு படிப்பா தான் இருக்கும், அதனால அது சயின்டிபிக்கா அப்ரூவ் பண்ணல, ஜஸ்ட் அது வந்து அஸ்ட்ராலஜியா பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஓகே, சரி. அடுத்து we call him the epitome of generosity because அவன் ஏன் அவனை வந்து நம்ம எபிட்டம் ஆஃப் ஜெனராசிட்டின்னு சொல்றோம்னா, அவன் அதை தாண்டி அவனோட கருணை உள்ளத்துல அவன் தான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது. ஓகே, அதனால அவன் ரொம்ப வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இங்க எக்ஸாம்பிள். அடுத்து பயாப்சிக்கும் ஆட்டாப்சிக்கும் வித்தியாசம். பயாப்சிக்கு உயிரோட இருக்கும்போதே டெஸ்ட் பண்றது, ஆட்டாப்சிங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்றது. தென் ஆஸ்ட்ரா அப்படிங்கிறது ஸ்டாரை குறிக்கும், ஆஸ்ட்ரானாட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டார் செயலர். அட்டானமி அப்படிங்கிறது செல் கவர்மெண்ட். which word means a perfect example, epitome. சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா போறணும், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. டம் அப்படிங்கிறது வந்துட்டு டு கட், பிப்ளியோஃபைல் புக்ஸ் படிக்கிறவங்க. என்டமாலஜி அப்படிங்கிறது வந்துட்டு இன்செக்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தானே. எசென்ட்ரிக் அப்படிங்கிறவங்க ஆடு ஒன்னு அவுட். ஸோ அவ்வளவுதான். இந்த ஓவரால் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ஒரு தடவை இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வேர்டுக்கு மீனிங், இது எல்லாத்துக்கும் நமக்கு மீனிங் ஞாபகம் வருதான்ட்டு. தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் இப்போ இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, 4 காலம் இருக்கு, இதை எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரியா? இல்ல நம்ம இன்னைக்கு பார்த்து நம்மளோட கிளாஸை வந்துட்டு எழுதி வச்சு கூட வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த இதுல இருந்து நான் கொஞ்சம் பெருசா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்க பாக்குறேன். ஓகேவா? ரொம்ப சின்னதா இருக்குது. அவ்வளவுதான். ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷனை ஃபுல்லா நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஒரு டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயம் தான். ஆனா இதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல. ஓகேவா? நம்ம எவ்வளவு வித்தியாசமான டிஃபரன்சஸ் எல்லாம் கத்துக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டுனாலுமே அதுல இருந்து எக்ஸ்ட்ராவா வேர்ட்ஸ் எல்லாம் சிலது கத்துக்கிறீங்க. நவுன் அட்ஜெக்டிவ்ல இருந்து வித்தியாசம் கத்துக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த வேர்ட் பவர் மேட் ஈஸி சாதாரண ஒரு புக்கா தான் தெரியும் உங்களுக்கு. ஆனா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து செக் பண்ணதுல லாஸ்ட் டைம் வந்து 13% இந்த வேர்ட் பவர் புக்ல இருந்து சிஜிஎல்ல கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ஜஸ்ட் 2025 கேட்ட அத்தனை கொஸ்டின்ஸையும் எடுத்து பார்க்கும்போது 13% இந்த புக்ல இருந்து வந்திருக்கு. அப்ப இந்த புக்கை ஏன் நம்மளால அசால்ட்டா விட முடியாது? ஏன் வந்து இதை டேக் இட் ஈஸியாவும் எடுக்க முடியாது? அதுக்காக தான் இந்த புக்கை நம்ம வந்து இவ்வளவு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே, சோ இது முழுசா பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு நான் உங்களுக்கு வந்து இது தரேன். சரியா? உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஓகே, சரி, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.